सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतन स्मरामि। श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இந்த அங்கன் வேணனுடைய சரித்திரம் புது சரித்திரம்லாம் மறுபடியும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். அதாவது உத்தானபாதன் வம்சத்தில் வந்தவன் தான் துருவன். அந்த துருவனுடைய வம்சத்தில் தான் அங்கன்னு ஒரு ராஜா வந்திருக்கார். அந்த அங்கனுக்கு சுனிதா என்ற ஒரு மனைவி இருந்தார். அந்த சுனிதா யாருன்னா மிருத்யு தேவதை இருக்கு இல்லையா, மிருத்யு தேவதையுடைய பெண்ணாக, அதர்மத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மிருத்யு தேவதையுடைய பெண்ணாக பிறந்திருக்கிற அப்படிப்பட்ட சுனிதாவை அங்கன் மகாராஜா திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பேர் இல்லாததனால் அவர்கள் புத்திரகாமேஷ்டி யாகத்தை அனுஷ்டித்தார்கள். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் அனுஷ்டித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தசரதன் போல ராமரா பிறப்பார் இல்லையா. புத்திரகாமேஷ்டி யாகம் அனுஷ்டித்தா கூட ஆனால் மகாதுஷ்டனாகிய ஒரு வேணன் ஒரு புள்ள பிறந்துட்டானான். அது புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி என்னமா ஒரு துஷ்டபுத்திரம் பிறப்பா. புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் மேலே தப்பான்னு கேட்டால் புத்திரகாமேஷ்டி யாகத்து மேலே தப்பு இல்லை. அவருடைய தாய் வழி வந்தவர் யாருன்னா மிருத்யு தேவதை. சபாலையேவ புருஷோ மாதாமக அனுவிரதா, அவங்க தாத்தாவை பின்தொடர்ந்து வந்ததான் அந்த குழந்தை. யார்? அந்த வேணன் என்பவன். அதனால் துஷ்டபுத்திரனாக பிறந்தானான். மாதாமக அனுவிரதா அதர்ம அம்சோத்பவம் மிருத்யும் தேனாபவத்து அதார்மிகா அதார்மிகா. தர்மமே இல்லையாம் அவனிடத்துல, அதர்மத்தையே வடிவமாக கொண்டவனான் அந்த வேணன் என்பவன். அதர்ம அம்சோத்பவம் மிருத்யும் அப்படின்றார். அதர்மத்தை அம்சமாகிய மிருத்யு தேவதையை பின்தொடர்ந்து வந்தவன். அந்த சுனிதா வழியில் வந்ததுனால அவன் துஷ்டபுத்திரனாக இருந்தான் அந்த வேணன் என்று சொல்லப்படுகிறான். அவன் ஒவ்வொரு நாளும் மக்களை ரொம்ப ஹிம்சிக்கின்றான். அவன் பண்ணுற சேஷ்டைகள்லாம் யாருக்குமே பிடிக்கலை. எல்லாரையும் சின்ன குழந்தைகள்லாம் ஹிம்சை பண்ணுறான், ரொம்ப துன்புறுத்துகின்றான். அவனுடைய கொடூரங்களை எல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க அப்பா இடத்துல சொல்கிறாங்க, அங்க மகாராஜனிடத்தில் தெரிவிக்கிறார்கள். எவ்வளோ அவனும் அதட்டி பார்த்தான், திட்டி பார்த்தான், எல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் அவன் திருந்தின பாடு கிடையாது. அப்போது அந்த அங்க மகாராஜனே வெறுத்து போய் கடைசியில் அவனுக்கே ஒரு வைராக்கியம் உண்டாயிடுச்சான். நல்லா புரிஞ்சுக்கணும். தன் புத்திரன் தான் சொல்கிறபடி கேட்கல, தன் மனைவி சொல்கிறபடி கேட்கல, தன் புத்திரர்கள் சொன்னபடி கேட்கல, வீட்டில் நம்ம சொல்கிறபடி நடக்கலை அப்படின்னா அவர்களை நம்ம மாற்றுறதை விட நம்மளை நாம் மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் மகாத்மா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லுவார். இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமாக விடாமல் சொல்லுவார் இந்த கட்டத்தெல்லாம். ஏன்னா நம்ம வைராக்கியம் அடைஞ்சிட்டு போகணும். உலகத்தை நாம் திருத்தத்துக்கு நாம் யார்? நம்மளை அவதார புருஷர்களா? நாம் திருத்திட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இங்கே என்ன பண்ணுறார் அங்க மகாராஜா அழகாக சொல்கிறார். கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியா சுச்சாம் பதாத்து நிர்வித்தியது கிரகான் மத்தியோ யக்லேச நிபகா கிரகாஹா. அதாவது நல்ல பிள்ளையை விட கெட்ட பிள்ளை தான் ரொம்ப நல்லது அப்படின்றார். ஏன்னா கெட்ட பிள்ளை பார்த்தோன்னா அவனால் பட்டுதல் இருக்காது. ஆனால் மகா துஷ்ட பிள்ளையை பிறந்தால் அவனிடத்தில் எப்படி பட்டுதல் வரும்?
அதனால் வைராக்கியம் அடைவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. நல்ல பிள்ளையாக இருந்தால் ஐயோ இந்த குழந்தை நல்லா பிழைக்கணுமே, அவனை நல்லபடியாக காப்பாற்றணுமே, அவனை ஒரு ஆளாக்கணுமே அப்படின்ற பற்றுதல் உண்டாயிடுமா அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு அனுகூலமாக இல்லாமல் வீட்டில் பிரதிகூலமாக இருக்கிறத நம்மளுக்கு சீக்கிரமாக கிரகத்தினுடைய பற்றுதலை வர்றதுக்கு காரணமாக அமைதான். அதுதான் இங்கே அழகாக சொல்கிறார். நிர்வித்தியேத கிரகான் மர்த்தியோ எக்லேச நிபகா கிரகாஹா. அதுதான் புத்திசாலித்தனம். இது இது நம்ம மனசை நம்ம மாற்றிக்கணுமே தவிர மற்றவங்கள மாற்றுறது நம்ம நோக்கமே கிடையாது. மாற மாட்டாங்க. அதனால் நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். என்னடா அது நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்களேன்னு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயங்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியா சுச்சாம் பதாத்து நிர்வித்தியேத கிரகான் மத்தியோ எக்லேஷ நிபகா கிரகாஹா. அதுக்கு பிறகு என்ன பண்ணார், இவர் வைராக்கியம் அடைந்தார். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, அவருக்கு சரியான நித்திரை இல்லை. இப்படியாப்பட்ட மகா துஷ்டபுத்திரன் பிறந்துட்டானேன்னு சொல்லி சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டார் நைட்டோட நைட்டாக. ஏ வம்ச நிர்விண்ணமனா துருவோ கிரகான் நிஷீத உத்தாய மகோதயோதயாத்து அலப்த நித்ரோ அனுபலக்ஷிதோ ஒன்றுபிகி ஹித்வா கதோ வேணசுவம் பிரசுப்தாம். இங்கிருந்து இதில் ஒரு வார்த்தை வருது. இரவெல்லாம் தூக்கமில்லாமல் இருந்து உடனே பார்த்தா நைட்டோட நைட்டாக அவர் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஆனால் போகும்போது என்னத்தை விட்டு போனாருன்னா மனைவி விட்டு போகலையாம். வேண சுவம். அப்போது வேணனுடைய தாயாரை விட்டு போனாராம். அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த மனைவின்றதை பட்டுதல் விட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவள் வழியில் அந்த சுபாவமானது அவள் வெளிப்படுது. அந்த வேணனும் துஷ்டபுத்திரனாக இருக்கான் அப்படின்னும் போது அந்த அந்த பட்டுதலை விட்டு போச்சு பாருங்கள். அதுலேருந்து அவர் துறவரம் மேற்கொள்ள தகுந்தவர் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது பார்த்தீங்களா. என் பத்னி விட்டு போகிறேன்னு சொல்ல, என் பத்னி சுனிதா விட்டு போகிறேன்னு சொல்ல, வேண சுவம் வேணனுடைய தாயாரை விட்டு போகிறேன் என்று விட்டு போகிறாராம். அப்போ என் பத்னின்ற அந்த அபிமானம் இல்லாமல் அப்படியேப்பட்ட துறவரம் மேற்கொண்டார். சொல்ற அலப்த நித்ரோ அனுபலக்ஷிதோன்றுபிகி ஹித்வா கதோ வேண சுபம் பிரசுப்தாம். அப்போ என்னுடைய பத்னின்ற பற்று விட்டு போய்விட்டது அப்படின்னு தெரியும். சரி அப்படின்னா இவர் கிளம்பிட்டார். விக்ஞாய நிர்வித்திய கதம் பதிம் பிரஜா புரோஹிதாமாத்தி சுஹൃத் கணாதயா. அப்போ புரோஹிதர்கள் அங்கே மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் அவரை தேடினார்களாம். எங்கே தேடியும் அவர் காண கிடைக்கலையாம். விசுக்கிர் உர்வியாம் அதிசோகாதரா யதா நிகுடம் புருஷம் குயோகின. எப்படின்னா எப்படி அவர் காண கிடைக்கல அப்படின்னா, ஒரு பக்குவமடையாத யோகி, ஒரு வெளிக்கு வேஷம் போடுற ஒரு யோகியானவன், ஆனால் பகவானை தேடுறான்னு சொன்னால் அவனுக்கு எப்படி பகவான் பிடிபட மாட்டாரோ, அதனால் பகவானை எப்படி பார்க்க முடியாதோ, அது மாதிரி துஷ்ட யோகிகளுக்கு குயோகிகளுக்கு பகவான் காண கிடைக்காதோன்னா அது மாதிரி இவர் காண கிடைக்கலையா. அதனால் இவர்கள்லாம் தேடி போனார்கள். ஆனாலும் அந்த அங்கன் என்ற ராஜாவை கண்டுபிடிக்க முடியல. எங்கே போனார்னே தெரியலையாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாம் ராஜாக்கள் மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் போய் தேடி பார்த்தாங்க. அங்கே தேடி பார்த்தாலும் அவருக்கு காண கிடைக்கல. அப்படி ஆகிடுத்து. அப்புறம் மந்திரிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு பதம், அதுதான் பாகவதம் படிக்கும்போது பதங்கள்லாம் ரொம்ப அருமையாக போடுவாங்க. அதுதான் எப்படி சொல்கிறார், யதா நிகூடம் புருஷம் குயோகினா. உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமபுருஷனை வெளியில் போய் தேடினா எப்படி கிடைப்பானா, கிடைக்க மாட்டான். அதுபோல் பக்குவம் அடையாத ஆத்மா இருதயத்தில் இருக்கிற பரம்பொருளை அது தன்னுடைய மனசை பக்குவப்படுத்தாத ஒரு யோகி அற்றவன், யோகத்தில் பக்குவம் அடையாதவன் எப்படி பகவானை பார்க்க முடியாதோ அது மாதிரி பார்க்க முடியலையாம் அந்த அங்கன்ற மகாராஜனை. அப்படி சொல்கிறார். அதுக்கு பிறகு சரி என்ன பண்ணுறது பார்த்தா ராஜா இல்லைன்னொடனே இனிமேல் திருடர்கள்லாம் ஆட்டம் அதிகமாகிடுது. ராஜா இல்லைன்னா அராஜகம், ராஜ்யங்கம் இல்லைன்னா அராஜகம். அராஜகம் என்னாச்சுன்னா எல்லா இடத்துல பார்த்தா அவன் மனைவியை அபகரிக்கிறது,
அவன் பொருளை இவன் அபகரிக்கிறது, சொத்துக்களை அபகரிக்கிறது. எங்கே பார்த்தாலும் திருடர் கூட்டங்கள் மக்கள் எதிரவே வராங்களாம். திருடர்கள்லாம் வந்து எல்லாமே பார்க்குறாங்களாம். திருடர்கள் அப்படியே அநியாயமாக கொள்ளடிச்சுட்டு போகிறாங்களாம். கேட்பார் இல்லை. இதெல்லாம் ரிஷிகள் பார்த்தாங்க. மகான்கள்லாம் பார்த்து, சாதுக்களுக்கு தானே மக்களிடத்தில் கருணை அதிகம். அவள் பார்த்தாங்க, என்ன பண்ணுறது, இந்த அங்க மகாராஜாவும் போயிட்டான், இனிமேல் நம்ம இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியது யார் பார்த்தா வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த உத்தான பாதத்து வம்சத்தில் வந்தவங்க எல்லாம் சிறந்த தார்மீகர்கள். இவன் துஷ்ட பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய வம்சத்தில் வந்தவன்றதுனால வேணவன் மகாதுஷ்டன் தெரிஞ்சே தான் அவனுக்கு பட்டம் கட்டினாரலாம். அவனை ராஜாவாக ஆக்கினார்கள் சாதுக்கள். ஏன்னா ஏதோ ஒரு ராஜான்னு இருந்துட்டான்னா இந்த திருட்டு பயம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, மக்கள் கொஞ்சம் தைரியமாக நடமாடுவாங்க இல்லையா. இல்லாட்டி பயப்பட இப்போது போக முடியலையே, அங்கங்கே வழிப்பறி அது நடக்குது, நகையெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது இல்லையா. அதனால் அதர்மங்கள்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இந்த வேணனை ராஜாவாக்கினார்கள். அந்த வேணன் வந்த உடனே அந்த அசத்தை என்ன பண்ணிடுத்து, உடனே ஒரு டமுக்கு அடிச்சு நல்லா தண்டரை போட்டுச்சு. என்ன தண்டரை போட்டுருந்தான், ந எஷ்டவியம் ந தாதவியம் ந ஹோதவியம் திஜா கொச்சித்து. எப்படி சொல்கிறார், எங்கேயுமே பித்ருகர்மாலாம் நடக்கக்கூடாது, எங்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் நடக்கக்கூடாது, எங்கேயும் ஹோமங்கள் நடக்கக்கூடாது, எந்த தர்மங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டான். அப்படிலாம் எங்கே என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ராஜாவை வந்த உடனே இவனை பார்த்து எல்லாரும் ஜனங்களும் பயந்தாங்களாம். ஏன்னா கடுமையான தண்டனைகளை விதிச்சானா, அவன் கொடூரமான தண்டனைகளை விதிச்சானா, சின்ன சின்ன தப்புக்கு பெரிய பெரிய தண்டனை விதிச்சானா. மக்கள்லாம் அல்லுலகப்பட்டு போச்சு. அதே சமயத்தில் என்னென்னா எங்கேயும் தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டனை போட்டான். ஆமாம், எந்த கர்மாக்களும் செய்யக்கூடாது, எந்த தர்மங்களும் செய்யக்கூடாது, எந்த தானங்களும் செய்யக்கூடாது, எந்த ஹோமங்களும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டான். இப்படிலாம் பண்ணோடனே மக்கள் பிராமணர்களும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே சாதுக்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, அப்பாப்பா அப்படிலாம் தெய்வ காரியத்தெல்லாம் கெடுக்கக்கூடாது, தர்மங்களை கெடுக்கக்கூடாது, நீ ஒரு ராஜா, அதனால் நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் செய்யாத, அது தப்பு அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்றான் அந்த வேணை. என்ன தப்பு, என்ன நாங்கள் தப்பு பண்ணுறோம், என்ன நீ கரெக்டாக பண்ணுற அப்படின்னா. ஆமாம், எல்லா தேவதைகளும் ராஜானுடைய உடம்புல இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நீ என்ன பிரத்யக்ஷமான தெய்வமாகிய ராஜாவாகிய என்னை விட்டு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத விஷ்ணுவை வழிபடுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியேப்பட்ட எப்படி ஒரு கணவனை விட்டு ஜாரபுருஷனை வழிபடுற மாதிரி நீங்கள் வழிபடுறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு பகவானே நிந்திச்சானா. எதனால் எனக்கு ஹோமம் பண்ணுறது தான் எனக்கு ஹோமம் பண்ணுங்க, தானம் பண்ணுறது தான் என் பேரை சொல்லி தானம் பண்ணுங்க, அது மாதிரி என்ன எனக்கு பூஜை பண்ணுறது தான் எனக்கு பூஜை பண்ணுங்கன்றான் அவன். இந்த வேணன் இப்படி சொல்கிறான், என்னை வழிபடுங்கள், நான் தான் எல்லா தேவதைகளுடைய வடிவம். அது ஒரு உபச்சாரத்துக்காக. ஏன்னா மக்களை ரட்சிக்கின்ற ஒரு ராஜா வந்துன்னா சகல தேவதைகளுடைய வடிவம். ஏன்னா அந்த தேவதைகள் அந்த மழை இந்திரன் வந்து காலத்தில் வருஷிக்கிறான், மழை பெய்கிறான், அந்த மக்களுடைய குறையை தீர்க்கிறான். அது மாதிரி ராஜா பட்டினி பசியாக இருக்கும்பொழுது பஞ்ச காலத்தில் ராஜா வந்துன்னா அவர்களுக்கு உதவி செய்கின்றான், வரி வசூல் பண்ணி அது சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறான். அது இந்திரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி அவன் இந்திரஸ்தானத்தில் இருக்கிற இந்திரர்கள் தேவர்கள் எப்படி உதவி பண்ணுறாங்களோ அது மாதிரி ராஜா உதவி பண்ணுறான். அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கடமையும். அதுபோல் இப்போ யம தர்மராஜா தண்டிக்கிறார், என்னென்னா பாவம் செய்தவங்கள தண்டிக்கிறார், புண்ணிய செய்தவங்களும் அவங்களுக்கு நல்ல சொர்க்கலோகத்துக்கு அனுப்புகிறார். அது மாதிரி இவர்கள் என்னென்னா நீதி வழங்குகிறார் ராஜா. எப்படின்னா தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்கிறார், வெகுமானிக்க வேண்டியவர்களை வெகுமானிக்கிறார். அதனால் அந்த யம தர்மராஜாவுடைய அம்சம் ராஜாக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. அப்போ இந்த சேவையெல்லாம் இந்திரன் மழை அது சமயத்தில் மழையை வருஷிக்கிறான். அதே சமயத்தில் இப்போது வெயில் காலத்தில் அந்த சமுத்திர ஜலத்தை உறிஞ்சுது. அது மாதிரி ராஜா வசூல் பண்ணுவான், வரி வசூல் பண்ணி அதுபோல் பஞ்ச காலத்தில் கொடுக்குறான். அப்போ இந்திரனுடைய வேலையை அவன் செய்கிறான். அப்படின்றதுனால இப்போ ஒவ்வொரு தேவருடைய வேலையை ஒரு ராஜா செய்கிறதுனால அது ஒரு உபச்சாரத்துக்காக அது சொல்லியிருக்கு. விஷ்ணு போல் தர்மத்தை ரட்சித்து அதர்மத்தை துஷ்டர்களை அழித்து சிஷ்டர்களை காப்பாற்றுறது, வனத்தில் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி மக்களுக்கு சாந்தியை கொடுக்கறது, இதெல்லாம் அந்த தேவருடைய வேலையெல்லாம் ஒரு ராஜா செய்கிறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அதை இவன் தப்பாக எடுத்துட்டு என்ன பண்ணால்
தானே எல்லா தேவதைகளுடைய வடிவம், நான் தான் இறைவன், அதனால் எதனா ஹோமம் பண்ணுறான், எனக்கு ஹோமம் பண்ணுங்க, என்னை வழிபடுங்க அப்படின்னு அராஜகம் பண்ணுறான். எப்போ பகவான் வழிபட வந்து தானே பகவான்னு சொல்லி இது மாதிரி எனக்கு வழிபடுன்னு சொல்கிறானோ அப்போவே அழிஞ்சிட்டானோ. அப்போ பார்த்தாங்க, இவங்களாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அது சாதுக்கள்லாம். இப்படியாப்பட்ட அச்சுதன் நிந்தனம் பண்ணுற இவன், பகவத் வழிபாடு கெடுக்கின்ற இவன் உயிரோடு இருக்க தகுந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி இத்தம் ஜவசிதா ஹந்தும் ரிஷியோ ரூடமன்யவகா, பயங்கரமான சாதுக்களுக்கு கோபம் உண்டாயிடுச்சான். கோடம் வந்துச்சு, நிஜக்னுர் ஹூங்கிருதைர் வேணும் ஹதம் அச்சுதனிந்தையா. அப்போ உடனே ஒரு ஹூங்காரம் பண்ணாங்களாம் அந்த ரிஷிகள்லாம். அந்த ஹூங்காரத்தினாலே அவன் உயிரிழந்து டக்குன்னு விழுந்துட்டானான். மகான்கள்லாம் கோபத்தை அடக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் எதை வேணாலும் பொறுத்துப்பாங்க, ஆனால் பகவத் நிந்தையை மட்டும் பொறுத்துக்க மாட்டாங்க மகான்கள். அவன் இந்த ரிஷிகளுடைய ஹூங்காரத்தினால அழியலை, எப்போ அச்சுதன் நிந்தனை பண்ணானோ அப்போவே அழிஞ்சிட்டான் அவன். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாஸ்திகர்லாம் என்னென்னவோ பேசுகிறாங்க இல்லையா, பகவான் நினச்சா ஒரு க்ஷணத்தில் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால் இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாஸ்திகர்லாம் நினச்சி பார்க்கணும், பகவான் நினச்சா எந்த சமயத்திலும் எதையும் பண்ணிட முடியும். அதனால் பகவத் நிந்தனை கூடாது, இறைவன் நிந்தனையே கூடவே கூடாது. அதனால் நாஸ்திகர்லாம் பகவானை நிந்திக்கக்கூடாது. நம்மளுக்கு புரியலன்னா சொல்லலாம் பகவானை, ஆனால் பகவானை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பகவானை திட்டக்கூடாது, பகவான் நிந்திக்கூடாது. பகவத் வழிபாடு பண்ணுறவங்கள சாதுக்களையும் நிந்திக்கூடாது, பகவான் நிந்தனக்கூடாது. அந்த நிந்தனை பண்ணதுனால்தான் வேணன் ஹதம் அச்சுதனிந்தையா, அதனால் வதம் பண்ணப்பட்டானான். அதற்கு பிறகு பார்த்தாங்க, மறுபடியும் இவன் உயிரிழந்த உடனே அந்த சுனிதா என்பவள் என்ன பண்ணால் தன் யோக சக்தியினால் சுனிதா பாலயாமாச வித்யா யோகேன சோச்சதி ரிஷிபிகி சுவாசமபதம் கதே புத்திர கலேவரம் சுனிதா பாலயாமாச வித்யா யோகேன சோச்சதி. அப்படிப்பட்ட வித்தை அறிந்தவளாம் அந்த தேகத்தை ரட்சித்தாலாம். எண்ணெய் கொப்பரையில் போட்டு தன்னுடைய ஆத்ம வித்தையினால் ரட்சிக்கக்கூடிய சக்தி உடையவள் அந்த சுனிதா. அதனால் அவன் உடலை, அவன் அந்த புத்திரன் மேலே உள்ள பாசத்தினால அந்த வேணனுடைய உடலை ரட்சித்து வந்தாலாம். அவன் உயிர் போயிடுத்து, அந்த தேகத்தை மட்டும் ரட்சித்து வந்திருக்கான். ரட்சித்து வந்த உடனே பார்த்தா மறுபடியும் அராஜகம் உண்டாயிடுது. எங்கே பார்த்தாலும் திருட்டு கொள்ளை இதெல்லாம் உண்டாயிடுச்சு. அப்போ ரிஷிகள் பார்த்தாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, யாரை ராஜாவை நியமிக்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ உடனே அவனுடைய உடலை இந்த சுனிதா காப்பாற்றி வைத்திருக்கிறாள் என்பது ரிஷிகளுக்கு தெரியும். மகான்கள் முக்காலும் அறிந்தவர்களாச்சு. உடனே அந்த சுனிதா வரவழைச்சி அந்த உடலை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வந்து அவனுடைய உடலை கடைந்தார்கள். அவனுடைய அங்கத்தை கடைந்ததுனால அவனுடைய அங்கத்தை உடலை கடைந்தார்கள். அரணி வந்து அக்னி கடையிறாங்க சொல்லி அது மாதிரி அவன் உடலை கடைந்தார்கள். கடைந்த போது அதிலிருந்து அந்த வேனுடைய பாபம்லாம் ஒரு அழுக்காக ஒரு கருத்த புருஷனாக தோன்றியிருந்தான். அவன் நல்லா குள்ளமாக குட்டையாக கட்டையாக இருக்கிறான். அவன் கண்ணங்கரையில் இருக்கிறான். ஊர்த்வரோமங்கள் கொண்டவனாக பயங்கரமாக இருக்கான். பார்க்குறதுக்கு நல்லா கட்டையாக இருக்கான், ஆனால் குள்ளமாக இருக்கான். அவனை பார்த்த உடனே நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அந்த வேணனுடைய உடலிருந்து வந்த அந்த புருஷனானவன் கேட்கின்றான். கண்ணங்கரையில் இருக்கிற புருஷன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போ நீ போய் ஓரமாக உட்காருப்பா அப்படின்னு இந்த ரிஷிகள் சொன்னாங்க. ஓரமாக உட்கார்ந்தான். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் காட்டில் வசிக்கக்கூடியவர்கள், மலைப்பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய நிஷாதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். தம் து தே அவனதம் தீனம் கிம் கரோமிதி வாதினம் நிஷீதத்ய அபூர்வம் ஸ்தாத ச நிஷாதஸ்ததோ அபவத்து தஸ்ய வம்சியாஸ்து நைஷாதா கிரி கானன கோச்சராக. மலைப்பிரதேசங்களில் வனங்களில் காட்டில் வசிக்கக்கூடிய நிஷாதர்களாக அவர்கள் ஆனார்கள். ஏன்னா அகரன் ஜாயமானகோ வேன கல்மஷம் உள்பணம், வேனனுடைய மொத்த பாபத்தினுடைய வடிவமாக வந்தவனா அந்த நிஷாதன் என்பவன். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்களாம் நிஷாதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் வேனனுடைய கையை கடைந்தார்கள். வேனுடைய கையை கடைந்த போது இப்போ அவன் சுத்தமாயிட்டான், அந்த உடல் சுத்தமாயிடுது. அவன் கையை கடைந்த போது மகரிஷிகள் மந்திரங்களை சொல்லி, அதெல்லாம் ஒரு வழிமுறை, அப்படி கடைஞ்சால் அதிலிருந்து புருஷன் தோன்றுவார்கள். அப்படிலாம்
அதாவது நம்ம என்னென்னவோ சொல்கிறோம். இப்போ வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷனுடைய உடம்புல ஏதாவது அணு இருந்தால் கூட அதன் மூலமாக கூட ஒரு உயிரை உண்டு பண்ண முடியும், அது மூலமாக புத்திரனை உண்டாக முடியும். அதெல்லாம் குளோனிங் என்னவோ சொல்கிறாங்க இல்லையா, குளோனிங்கே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்திருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துலேயே அவன் செத்து போனால் அவனுடைய கையிலிருந்து கடைஞ்சி அதன் மூலமாக புத்திரனை உண்டாக்குகிறார்கள் மகரிஷிகளுக்கு. அப்படிலாம் ஒரு மந்திரங்கள்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் அப்படிப்பட்ட வித்தைகள்லாம் இருக்குது. மகரிஷிகளுக்கு தான் அது தெரியும். அதனால் அவன் இறந்து போனவனாக இருந்தாலும் அந்த வேனுடைய கையை கடைந்தார்கள். கையை கடைந்து அதான் மந்திரங்களை சொல்லி கடைவாங்க. அந்த அரணி கட்டி அக்னி அரணி கடைகிற மாதிரி கடைவாங்க. அப்படி கையை கடைந்த போது அதிலிருந்து ஒரு திவ்ய புருஷர்கள், ஒரு தம்பதிகள் சிருஷ்டியானார்கள், தம்பதிகள் அவதரித்தார்கள். அவர் யாருன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அவதரித்தார்கள். அந்த ஆணாக இருந்தவர் யாருன்னா சாக்ஷாத் விஷ்ணுவே பகவானே அவதரிச்சிருக்கான். பகவானை அகலகிலேன் உரையும் மார்பா என்று சொல்லக்கூடிய சாக்ஷாத் மகாலட்சுமியே அந்த விஷ்ணுவோடு அவதரித்தாள். ஏஷ விஷ்ணோர் பகவதா கலா புவனபாலினி இயம் ச லக்ஷ்மியா சம்பூதி புருஷஸ்ய அனபாயினி. அப்படி பகவானை விட்டு பிரியாதவளாகிய அந்த மகாலட்சுமியை வக்ஷசல்வாசம் பண்ண அவளோடு சேர்ந்து மகாவிஷ்ணு அவதரித்தாராம். அந்த புருஷனுக்கு பிருது என்று பெயரிட்டார்கள். அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னா அர்ச்சிஸ் அப்படின்னு பெயரிட்டார்கள். அந்த அர்ச்சிஸ் பிருது சக்கரவர்த்தி தம்பதிகளாக வெளியே வந்தார்கள் வேனுடைய உடலிருந்து. ஆனால் சாக்ஷாத் பகவானே இருந்தாலும் இந்த வேணனுடைய வம்சத்தில் வந்ததுனால வைனதேயன் தான் சொல்லுவாங்க அடிக்கடி. இந்த பிருது சக்கரவர்த்தியை பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வேணனுடைய அவன் அதர்மத்தை பண்ணவன், அவன் பேரை வச்சு கூப்பிட வேண்டும். ஏன்னா அந்த வம்சத்தில் வந்து பகவானே வந்தாலும் அந்த பேரை வச்சு அந்த பேர் கலங்கம் வந்துட்டு பற்றியா பாருங்கள். பிருது சக்கரவர்த்தியை பார்த்து அங்கங்கே வைனதேயன் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வேனுடைய பேரை சொல்லியே சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பாருங்கள். அதனால் நம்ம பண்ணுற தப்புகள் நம்ம பிள்ளைகளை போய் பாதிக்கும், நம்ம பண்ணுற தவறுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த வேணம் பேரை வச்சு தான் கூப்பிட்றாங்க வைனதேயன் அப்படின்னு. சரி, ஓகே. புருஷஸ்ய அனபாயினி. அப்படி இருக்கும்போது பகவான் அவதரித்தார். சாக்ஷாத் பிருது சக்கரவர்த்தி அர்ச்சிஸ் என்ற பெண் மகாலட்சுமியை அவதரித்தாள். அவர்கள் வந்து தம்பதிகளாக அவதரித்தார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பிருது சக்கரவர்த்திக்கு பட்டம் கட்டுறாங்க. பட்டம் கட்டும்போது அவருக்கு சம்பாவனைகள் கொடுக்கறதுக்கு வராங்க. யாரெல்லாம் பெரிய பெரிய தேவர்கள்லாம் வராங்க. இந்திரன் வந்து அழகான கிரீடத்தை கொண்டு வந்தானாம். வாயுதேவன் வந்து என்னென்னா அவருக்கு வந்து சாமரத்தை வீசுறதுக்கு அந்த சாமரம் கொண்டு வந்தாராம். அவருக்கு சாமரம் வீசுறதுக்கு. தர்மதேவன் வந்து புகழ்மயமான மாலையை கொண்டு வந்தாராம். தர்மதேவதை வாயுஷ்ச வாலவ்யஜனே தர்மஹ கீர்த்திமயம் சஜம் இந்திர கிரீடம் உத்கிருஷ்டம் தண்டம் சம்யமனம் யம தர்மராஜாவே தண்டத்தை கொடுத்தாராம். யாருக்கு? பிருது சக்கரவர்த்திக்கு. அவர் பிரம்மமயம் வர்மஹ அப்படிப்பட்ட வேதமயமான கவசத்தை பிரம்மதேவர் அளித்தாராம் பிருது சக்கரவர்த்திக்கு. பாரதி ஹாரமுத்தமம். பாரதி யார்? பாரதி வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணினி நான்முக நாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றிடும் தேவினி வானவர் கமுதே வானவர் கமுதே ஆனமனோர்கரி கல்யாணி அருள் வாயினின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாணிக்கை வினையேந்த மாதேவி கலைவாணி. அந்த பாரதி சாக்ஷாத் சரஸ்வதியே வந்து அவருக்கு உத்தமமான ஹாரத்தை கொடுக்கின்றாலாம் பிருது சக்கரவர்த்திக்கு சம்பாவனையாக. சாக்ஷாத் ஹரியே பிரத்யட்சமாக தோன்றி தன்னுடைய சுதர்சன அஸ்திரத்தையே கொடுத்துட்டாராம் பிருது சக்கரவர்த்திக்கு. தன்னுடைய அம்சம்தான் பிருது சக்கரவர்த்தி சுதர்சன அஸ்திரத்தை கொடுக்குறாராம். ஹரி பிரம்மமயம் வர்ம பாரதி ஹாரமுத்தமம் ஹரே சுதர்சனம் சக்கரம் தத்பத்னியா வியாகதாம் ஸ்ரீயம். ஒரு நாளும் பிரியாத ஐஸ்வர்யத்தை எப்பொழுதும் ஐஸ்வர்யமானமாக இருக்கும்படி மகாலட்சுமி குறையாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலாம்.
யாருக்கு? பிருது சக்கரவர்த்திக்கு, மகாலட்சுமி. தசசந்திரம் அசிம்ருத்ரஹ, சிவபெருமானே வந்துடனா தசசந்திரம் என்று சொல்லக்கூடிய வாளை கொடுத்தாராம், கத்தி கொடுத்தார். சதசந்திரம் ததாம்பிகாக, கேடயத்தை கொடுத்தாலாம். யார்? அம்பிகை. சதசந்திரம் சொல்லக்கூடிய கேடயத்தை கொடுத்தாங்க. சோமன் யாருன்னா நிலவு. சந்திர பகவான் என்ன கொடுத்தாருன்னா அமிர்தமயமான குதிரைகளை கொடுத்தாராம். சோமோ அமிர்தமயான் அஸ்மான்னு துவஷ்டான்ற ஒரு தேவதை, அவர் என்னென்னா ஆச்சரியமான ரூபமுடைய அருமையான ரதத்தை கொடுத்தாராம். துவஷ்டா ரூப் ஆசிரியம் ரதம் அக்னிர் ஆஜகவம் சாபம், அந்த ஆட்டு கொம்புனால் அதெல்லாம் ஆன, மான் கொம்புலாம் ஆட்டு கொம்புனால் ஆன அந்த வில்லை வந்து யாருன்னா அக்னி பகவான் கொடுக்குறாராம். அக்னிர் ஆஜகவம் சாபம் சூரியோ ரஸ்மிம் அயானிஷுன்னு, சூரிய பகவான் தன்னுடைய ஒளி கிரணங்கள் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி கிரணம் வடிவமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரகாசமான அம்புகளை கொடுக்குறாராம் சூரிய பகவான். சூரியோ ரஸ்மிம் அயானிஷுன்னு பூ பாதுகே யோகமையோ, பூமாதேவி வந்து 2 பாதுகைகளை கொடுத்தாலாம். நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய அந்த பாதுகைகள் அணிஞ்சுட்டா எந்த உலகத்துக்கும் போகலாம். அப்படிப்பட்ட பூமாதேவி கொடுக்குறா. பூ பாதுகே யோகமையோ தெவ் புஷ்பம் புஷ்பாவளிம் அன்பகம், ஆகாச தேவை அன்றன்றைக்கு தேவையான புஷ்பங்களை கொடுத்தாலாம் பிருது சக்கரவர்த்திக்கு. இப்படிலாம் தேவர்கள்லாம் அந்தர்த்தான சக்தி கொடுத்தாங்க. நாட்டியம் சுகீதம் வாதித்திரங்கள் இதெல்லாம் நடந்தது. ஒரே கோலாகலமாக அவருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறார்கள் பிருது சக்கரவர்த்திக்கு. நாட்டியம் சுகீதம் வாதித்ரம் அந்தர்த்தானம் சகேஸ்வரா ருஷயச்சாசிஷா சத்யா சமுத்திர சங்கமாத்மஜம், சமுத்திர தேவதை வந்து தன்னுடைய வலம்புரி சங்கை கொடுத்ததாம். அவர் சங்கநாதம் முழுங்கிறதுக்காக ஒரு சங்கை கொடுத்ததாம் சமுத்திர தேவதை. ரிஷிகளுடைய வாக்கு போய் போகாத ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எதையும் கொடுக்கல, பெரிய தன்னுடைய ஆத்மாத்தம் தன்னுடைய தபஸையே கொடுத்தாங்களாம். தங்கள் தபஸுனால ஆசீர்வாதத்தை பொழிஞ்சாங்களாம். அந்த ஆசீர்வாதம் ஒரு பொழுதும் வீண் போகாதான். அப்படி தங்களுடைய தபஸின் மூலமாக கிடைச்ச அந்த சக்தியினால் அபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் பிருது சக்கரவர்த்திக்கு. ரிஷியஸ்ச ஆசிஷ சத்யாக, அந்த ஆசீர்வாதம் போய் போகாது, சத்தியமானது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கடல், மலைகள், நதிகள் இவைகள்லாம் அவர் ரதம் செல்வதற்கு ஒரு வீதியை, ரதம் செல்லக்கூடிய பாதைகளை உண்டு பண்ணிதான், பாதைகளை கொடுத்ததாம் இவைகள்லாம். சிந்தவகா பர்வதா நத்தியோ ரதவீதிர் மகாத்மனः சூதோ அதமாகதோ வந்தி தம் ஸ்தோதும் உபதஸ்திரே. அப்போ சூதர்கள், மாகதர்கள், வந்திகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பாடகர்கள், காயகர்கள், அப்படி வந்தனம் சொல்லக்கூடியவர்கள், ஸ்தோத்திர பாடகர்கள். அந்த ஸ்தோத்திர பாடகர்கள் ஆகிய அவரெல்லாம் பிருது சக்கரவர்த்தி ஸ்துதிக்க ஆரம்பித்தார்கள். உடனே நிறுத்திட்டாராம். தன் ஸ்தோத்திரத்தை தான் விரும்பாதவன் பிருது சக்கரவர்த்தி, அப்படிப்பட்டவர். அப்போ போ சூதன் ஹே மாகதா சோம்பிய வந்தியம் லோகே அதுனா அஸ்பஷ்ட குணஸ்யமே சியாத்து. ஏன்பா நான் இப்போ தான் அவதாரமே பண்ணியிருக்கேன், இன்னும் நான் எந்த சாதனையும் சாதிக்கலை, அதுக்குள்ளேயே என்னை வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே, வேண்டாம் என்னை ஸ்துதிக்காதீங்க. அப்போ யார் வந்து தன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு தான் சந்தோஷம் அடைகிறானோ, எந்த சாதனை சாதிக்காமல் தன்னை புகழ வச்சு அதுக்குன்னு ஒரு கூலி கொடுத்து என்னை பற்றி புகழ்ந்து பேசு சபையில், புரியுதா அப்படின்னு மறைமுகமாக சொல்லுவான். சொல்லிவிட்டு அவனை பற்றி புகழ்ந்து பேசுறது வச்சு கேட்குறானோ அவன் ஜனங்களுடைய பரிகாசத்துக்கு ஆளாவான் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஜனாபஹாசம் குமுதிர் ந வேதா. அப்படியேப்பட்ட தம்பத்துக்காக தன்னை புகழ சொல்கிறான்னா, படத்தை கொடுத்து தன்னை புகழ வைக்கிறான்னா அவன் ஜனங்களுடைய பரிகாசத்துக்கு ஆளாவான். ஏன்னா புகழணும்னா யாருடைய புகழை பாடணும்? ஒரு ராஜாவுடைய புகழையாக பாடணும், ஒரு மனுஷனுடைய புகழையாக பாடணும், பகவானுடைய புகழ் அல்லவா பாட வேண்டும். அவ்வளோ புகழ்ச்சிகள் பகவான். இப்போது பாகவதம் பூரா ஸ்தோத்திர பாடங்களாக இருக்குது. நம்ம புகழ்னா பகவானுடைய ஸ்துதிகளை நிறைய புகழலாமே, நிறைய ஸ்துதிக்கலாமே. முதல் ஸ்லோகமே பாகவத மகாத்மியத்திலே முதல் ஸ்லோகமே என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ, கிருஷ்ணனை மட்டும்தான் ஸ்துதிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பாகவதத்தில் முதல் ஸ்லோகம் பார்த்தா சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்தியமான பரம் வசத்துவை தான் நம்ம தியானிக்கணும், அவனை தான் ஸ்துதிக்கணும், அப்படி தானே சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் புகழை தான் பாட வேண்டும். சத்யுத்தம ஸ்லோக குணானு வாதே. அப்போ சத்யுத்தம ஸ்லோகனுடைய குணங்கள் இருக்கும்போது ஒரு நரனை எதுக்காக புகழ்கிறீர்கள்? இவர் நரன் இல்லை, சாக்ஷாத் பகவான்.
இவர் கையில் பார்த்தா சங்கரேகை, சக்கர ரேகை, அங்குச ரேகை, அம்புஜ ரேகை எல்லாமே இருக்குது இவர் கையில். அதை வச்சு தான் இவரை பகவானை தீர்மானித்தாங்க. அவர் இந்த பகவானுடைய அவதாரம்னு தெரிஞ்சுட்டாங்க. அந்த அம்மா மகாலட்சுமியுடைய பூர்ண அம்சங்கள், அந்த சாமுத்திர லட்சணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவள் அனபாயினியாகி அவள் அர்ச்சிஸ் என்பவள் மகாலட்சுமி என்று தெரிந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது பகவானுடைய அவதாரம்னு. இருந்தாலும் தன் வினயத்தினால நான் ராஜா, இன்னும் நான் எந்த காரியத்தையும் இன்னும் செய்யலை, எந்த புகழும் பெறலை, அதுக்குள்ளே என் புகழை பாடாதீர்கள் என்று நிறுத்திட்டா கூட. ஆனால் மறுபடியும் ரிஷிகளுடைய தூண்டுதல்னால அந்த காயகர்கள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவருடைய புகழை பாட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஸ்தூதர் மாதர்கள்லாம் அவருடைய புகழை பாடுகிறார்கள். அவர் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் அவருடைய புகழை பாடுங்கள் அப்படின்னு. ஆனால் புகழை பாட என்னத்தை பாடுறது, இவர் என்ன சாதிச்சாருன்னு தெரியல, இப்போ தான் அவதரிச்சிருக்கார் அப்படின்னா ரிஷிகள் எழுதி கொடுத்தாங்களாம். ரிஷிகள் சொல்கிற மாதிரி அந்த சூதமாக வந்தீர்கள் ஸ்துதித்தார்களாம். என்னென்னா இவர் பின்னாடி கடைப்பிடிக்கிறதுங்க சொல்கிறார். ஆனால் ஸ்துதின்னு பேரை தவிர ஒரு ராஜா கடைப்பிடிக்க வேண்டிய சிறந்த தர்மங்களை சொல்லப்பட்டிருக்கிறது இதில். சம சர்வேஷு பூதேஷு பிரதமன்னு சூரியவத் விபு வசுகால உபாதத்தே காலேச்சாயம் விமுஞ்சதி. இவர் எப்படின்னா எல்லாரிடத்துலையும் சமமான திருஷ்டி உடையவர், எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர். அதே சமயத்தில் இவர் எப்படி வரி வசூல் பண்ணுவார்னா, யார் மனசையும் புண்படுத்தாமல் வரி வசூல் பண்ணுவார். எப்படி சமுத்திரத்துக்கே தெரியாமல் தண்ணியை உறிந்து விடுகிறதோ, நீரை ஜலத்தை உறிந்து விடுகிறதோ சூரிய பகவான், சமுத்திரத்தை இம்சை பண்ணுறதா? இல்லையே. சமுத்திரத்தை இம்சை பண்ணாமல் அதனுடைய ஜலத்தை வருஷித்து விட்டு அதனுடைய ஜலத்தை உறிந்து கொண்டு அப்புறம் மழை காலத்தில் எப்படி அழகாக நல்லா மக்களுக்கு சேமமாக வர்ஷிக்கிறதோ, தாராளமாக வர்ஷிக்கிறதோ அந்த சூரிய பகவான் மேகங்களை உண்டு பண்ணி, அது மாதிரி மக்களுக்கு நோகாமல் அவர்கள் வரி வசூல் பண்ணி, அதே சமயத்தில் கஷ்ட காலத்தில் பஞ்ச காலத்தில் அவருக்கு தாராளமாக வர்ஷிப்பாராம் பிருது சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் என்று இங்கே புகழ்கிறார்கள். வசுகால உபாதத்தே காலேச்சாயம் விமுஞ்சதி சம சர்வேஷு பூதேஷு பிரதமன்னு சூரியவத் விபு. அது மட்டும் இல்லை, நாதண்டியம் தண்டயத்யேஷ சுதம் ஆத்மத்விஷாம் அபி தண்டயத் ஆத்மஜம் அபி தண்டியம் தர்மபதே ஸ்திதா. அதண்டியம் தண்டயத்யேஷ சுதம் ஆத்மத்விஷாம் அபி தண்டயத் ஆத்மஜம் அபி தண்டியம் தர்மபதே ஸ்திதா. அப்படிப்பட்ட தர்மத்தை ரட்சிக்கின்றவராகிய இந்த பிருது சக்கரவர்த்தி தண்டிக்கத்தகாதவர்கள் ஆனால் எதிராளியுடைய பிள்ளையா, தனக்கு பிடிக்காதவன் அவனுடைய பிள்ளை அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். ஏன்னா தண்டிக்கத்தகாதவன், அவனால் எந்த தப்பும் இல்லாதவனை எதிராளியாக ஆனால் தண்டிக்க மாட்டாராம். அவன் வேறு நாட்டு ராஜா அப்படின்னா கூட அவன் தண்டிக்க மாட்டார். அதான் தன் பிள்ளையே ஆனாலும் தண்டிக்கத்தக்கவன் என்றால் அவனை விட மாட்டார், கண்டிப்பாக தண்டிப்பாராம். அப்படிப்பட்ட தர்மத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர் இந்த பிருது சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லை, மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்னியாமர்த்தம் யுவாத்மனः பிரஜாசு பித்ருவஸ்னிக்தா கிங்கரோ பிரம்மவாதினாம். மாத்ருவத்து பரஸ்திரீஷு, பிறர் பெண்களை பார்த்தா அவருக்கு சகோதரிகளாகவும் தாயாக பாவிப்பாராம். ஆனால் தன்னுடைய மனைவி எப்படி பாவிப்பானா, தன் உடலில் பாதியாக நினைப்பாராம். அப்போது பாருங்கள், பெண்கள் வீட்டின் கண்கள் சொல்கிறோம் இல்லையா, தெய்வங்களாக பாவித்த அந்த காலம். இப்போ சொல்கிறோம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், அப்படிலாம் கிடையாது. பெண்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருந்துருக்காங்க. அப்போலாம் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறார், அப்போ மனைவியை தன் உடலில் பாதியாக நினச்சிட்டு இருப்பாராம் பிருது சக்கரவர்த்தி. அதே சமயத்தில் மற்ற ஸ்திரீகளை தாய்க்கு சமமாக பாவிப்பாராம். அப்போ பெண்களை தெய்வங்களாக பாவித்த காலங்கள் அதெல்லாம். எப்படி பாருங்கள், பெண்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், என்ன வேணால் பண்ணலாம், எப்படின்னா இருக்கலாம். சரி, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். என்னென்ன அதான் சொல்கிறேனே, நம்ம சனாதன தர்மம்தான் ரொம்ப அருமையான தர்மம். பெண்களை எப்படி போற்றி புகழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள், அதுக்காக சொல்ல வரேன். அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் தாயாக பாவிச்சார். அந்த ராஜா எப்படி கடைப்பிடிக்கிறாரோ அந்த ராஜாவை பின்பற்றக்கூடிய மக்களும் அது அப்படி தானே ஃபாலோ பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள்.
அப்படி இருந்திருக்காங்க மக்கள்லாம். அதான் சொல்கிறார், மாத்ருபக்தி பரஸ்திரீஷு பத்னியாம் அர்த்தம் இவாத்மனகா. தன் தேகத்தில் பாதியாக நினைச்சாராம் மனைவி. பரஸ்திரீஷு மற்ற பெண்களெல்லாம் தனக்கு தாய்க்கு சமமாக பாவிச்சாராம். அதே சமயத்தில் பிரஜாசு பித்ருபத்து அப்படி பாவிக்கப் போகிறார் இவர் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க சூதரெல்லாம். அதே சமயத்தில் பிரஜாசு பித்ருவத்து ஸ்னிக்தா, தன்னுடைய மக்கள், தன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய மக்களாகிய இவர்கள்லாம் அந்த ராஜா எப்படி பாவிக்கணும்னா, ஒரு அப்பா தன் குழந்தைகளை பார்க்குற மாதிரி பார்க்கணுமா, அப்படி பாவிப்பாராம் பிருது சக்கரவர்த்தி. பித்ருவத்து ஸ்னிக்தா, அவரிடத்தில் நெருங்கமாக அன்பு கொண்டவராக அவர்களுடைய குறைகளை போய் கேட்டு தீர்த்து, தன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குறைன்னா விட்டு வைப்பார ஒரு அப்பா. அந்த குழந்தை கல்யாணம் பண்ணணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அது நல்லா ஆளாக்கணும் அப்படின்னா எப்படி ஃபுல்லு எஃபர்ட் போட்டு அவனத்தில் தனி கவனம் செலுத்தி அவனுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பார் ஒரு அப்பா பிள்ளை தனக்கு இல்லைனா கூட தன் பிள்ளைக்கு எல்லாம் செய்வார் இல்லையா. அந்த பிள்ளைக்கு தான் சொத்து சேர்த்து வைப்பார் ஒரு அப்பா. அது மாதிரி தான் ஒரு ராஜா இருக்கணும். அதாவது மக்களுடைய நலனே தன்னுடைய நலனாக கருதணும். அப்படிங்கும்போது அதான் சொல்கிறார், பித்ருவத்து ஸ்னிக்த பிரஜாசு பித்ருவத்து ஸ்னிக்தா. அப்போது மக்களை எல்லாம் அப்படி ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார் இந்த பிருது சக்கரவர்த்தி. அதே சமயத்தில் கிங்கரோ பிரம்மவாதினாம், வேத வித்துக்களுக்கு இடத்துல அவர் எப்படின்னா ஒரு வேலைக்காரன் போல் இருப்பாராம். வேத வித்துக்கள்னால் ஒரு இடத்துல அப்படி மதிப்பாராம். எங்கே பார்த்தாலும் வேதாத்தியனம் பண்ண சொல்லுவார், வேத பாராயணம் பண்ண சொல்லுவார், வேத வித்துக்களை போஷிப்பார். இதுதான் தர்மபுத்திரர் பார்த்து சொன்னார் பீஷ்மாச்சாரியார். அந்த கடைசி அந்த சாந்தி பர்வான சாசன பொருள்னு பார்த்தா உபன்யாசம் அவர் தர்மங்களை சொல்லும்பொழுது என்ன பண்ணணும், கடைசியில் என்ன, பிராமணரை ரட்சிக்கணும். மறுபடியும் கேட்டார், பிராமணர்களை நன்றாக ரட்சிக்கணும், பிராமணர் நன்றாக திருப்பி என்னென்னா பிராமணர்களை அந்த வேத வித்துக்களை நன்றாக ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ண வேண்டும். இதைத்தான் தர்மங்களாக திருப்பி சொன்னார் பீஷ்மாச்சாரியார். அவர்களை ரட்சித்தாவே நாடு நகரம் லோகமே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வேத வித்துக்களுக்கு தன்னுடைய ஒரு வேலைக்காரனாக இருந்தாராம் பிருது சக்கரவர்த்தி, வேலைக்காரனாக இருப்பாராம் அப்படின்னு இந்த சூதர்கள்லாம் புகழ்கிறார்கள். ஹிங்கரோ பிரம்மவாதினா அப்படி சொல்கிறார். உடல் எடுத்தவர்கள் எல்லாருக்கும் ஆத்மா போல பிரியமுள்ளவராக இருப்பாராம். தேகானாம் ஆத்மவத்து பிரேஷ்டா சுஹൃதாம் நந்திவர்த்தனக. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் உறவினர்கள் ரொம்ப பிரியமுள்ளவராக, எல்லாரிடத்துலையும் அன்பு தான், பிரேம தர்மம் இருக்கே அதுதான் இந்த அளவுக்கு சுயநலத்தை பார்க்காம பிற நலத்தையே பார்க்கக்கூடிய ஒரு புத்தி உண்டாகிறதுனா பிரேம தர்மம் தான். அது ராஜ தர்மமே ஆனாலும் அதுலேயும் பிரேம தர்மம் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறது. அந்த பிரேமையின் மூலியமாக தான் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியும். பிரேமை இல்லைன்னா இந்த தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்படிலாம் புகழ்ந்தாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் புகழும்போது கடைசியில் ஏஷ ஸ்வசத்து மோபவனே சமேத்தியா சனத்குமாரம் பகவந்தம் ஏகம் ஆரத்திய பக்தியா லபதாம் அலம் தத் ஞானம் ஏதோ பிரம்ம பரம் விதந்தி. அதாவது இவருடைய வனத்துக்கு இவர் ஏகாந்தமாக இருக்கும்போது பிருது சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக பிருது சக்கரவர்த்தி மக்களுக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுவார் நல்ல விஷயங்கள்லாம். பிருது சக்கரவர்த்தி ஏன்னா பகவான் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும்போது இவருக்கு உபதேசம் செய்வதற்காக சனத்குமாரர் வரப்போகிறார். சனகாதி முனிவர்கள் சனத்குமாரர் வாக்கால் இவர் உபதேசம் பெறப்போகிறார் ஆத்ம வித்தையே. அதனால் பரபிரம்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறார். பிரம்ம பரம் விதந்தி, அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை பக்தி அடையப் போகிறார் மகான்கள் மூலமாக. ஆராத்திய பக்தியா லபதாம் அலம் தத் ஞானம் ஏதோ, பக்தியுடன் அவர்களை ஆராதித்து அவர்கள் மூலமாக சிறந்த ஞானத்தை பெறப்போகிறார் என்று பின்னாடி வர விஷயத்திலெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க ரிஷிகள். அந்த ரிஷிகள் சொன்னது தான் சூதர்கள்லாம் புகழ்ந்தார்களாம் பிருது சக்கரவர்த்தி இடத்துல. அதுக்கு பிறகு இப்படி இருக்கும்போது சரி புகழ்ந்து முடிஞ்ச உடனே அவர் சம்பாவனைகள்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களிடத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி. ஏன்னா வேனுடைய ஆட்சி காலத்தில் அதர்மம் மேலோங்கிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த பூமாதேவி என்ன பண்ணுறா, போடுற விதைகள்லாம் அப்படியே முழுங்கிட்டாலாம், அவைகளை முளைக்க விடாமல் செய்து விட்டாலாம் பூமாதேவி. அதுதான் உடனே பார்த்தா ரொம்ப கோபம் வந்துட்டா. அதான் வேணன் போயிட்டானே, இப்போ நான் பகவானுடைய அவதாரம் இல்லை இவர் பிருது சக்கரவர்த்தி. அப்போ நான் இங்கே தர்மமாக ராஜித்தாலும் போது ஆனால் அந்த பூமாதேவி பார்த்தா விளைச்சலை விளைவிக்கலன்னு சொன்னால் கோபம் உண்டாகாதா? உடனே எடுத்தார் வில்லை,
அவள் தான் இந்த பூமியை துரத்தலாம்னு சொல்லிட்டு இந்த பூமியை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து எய்ய போகிறார். உடனே பூமாதேவி கதறா. பிருது சக்கரவர்த்தி அந்த பூமாதேவி என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு பசுரூபம் எடுத்து ஓட பார்க்குறான். பசுரூபம் எடுத்து ஓட பார்க்குறா. அந்த பசுரூபம் எடுத்து ஓடவுடனே இந்த பூமியை நான் துண்டு துண்டாக்கி அவளுடைய உடல் சதைகளையே அவருடைய மாம்சத்தையே மக்களுக்கு உணவாக ஆக்கி விடுகிறேன் பார் அப்படின்னு சபதம் பண்ணுறாரு. பூமியை துண்டு துண்டாக்கி அவள் பசுரூபம் எடுத்தாலும் எந்த ரூபம் எடுத்தாலும் அவளுடைய மாம்சத்தையே மக்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் பார். ஏன்னா பூமாதேவிக்கு வந்து ஹவிர்பாகத்தில் பூமாதேவிக்கு பாகம் கொடுக்குறாங்க. அப்படி யாகத்தில் ஹவிர்பாகத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறாள். ஆனால் மக்களுக்கு எந்த க்ஷேமத்தையும் செய்யலைன்னு சொன்னால் அது வஞ்சனை தானே. அதனால் அப்படியேப்பட்டவளை அதே சமயத்தில் பசு ரூபத்தில் இருந்து கொண்டு அவள் புல்லெல்லாம் சாப்பிட்றாள், எல்லாத்தையும் கிரகிக்கிறாள். ஆனால் பார்த்தா மக்களுக்கு எந்த க்ஷேமத்தையும் செய்ய மாட்டாள். புல்லை நல்லா சாப்பிட்றா, ஆனால் பார்த்தா பால் கறக்க மாட்டா. அப்படின்னா அந்த பசு இடத்துல கோவம் வருமா வராதா? அது மாதிரி இந்த விளைச்சல்கள்லாம் யாகத்தில் ஹவிர்பாகத்தை வாங்கி கொண்டுக்கிறார். மக்கள்லாம் செய்யக்கூடிய யாகங்களில் ஹவிர்பாகத்தை வாங்கி கொள்கிறார். ஆனால் எந்த விளைச்சலும் கொடுக்கறதில்லன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா ராஜாவுக்கு பிருது சக்கரவர்த்தி? அதனால தான் அவரை வதம் பண்ணுறதுக்கு பானப்பிரயோகம் பண்ண துணிஞ்சிட்டார். அவர் பூமாதேவி பார்த்து திட்டுறார். பிருத்ருவாச்ச வசுதேத்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராமுகியம், என் கட்டளை மீறி நடக்கின்றாய். நான் இப்போ ராஜாவாக வந்திருக்கும் போது நீ விளைச்சலை கொடுக்க மாட்டேன்றியே. பாகம் பர்ஹிஷி யா விருந்தே, யாகத்தில் ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொள்கிறாய். ந ததோதி சனோ வசுகு, ஆனால் பார்த்தா பழங்களை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாயே. விதைகள்லாம் போட்டால் அந்த விதைகள் முளைக்கிறதில்ல, அப்படியே முழுங்கிடுறாளாம் பூமியில். இப்படி ஆகிடுது. அப்போ அவளை வதம் பண்ண துணிஞ்ச உடனே அவள் எங்கே ஓடினாலும் தப்பிக்க முடியல பூமாதேவி. அங்கங்கே பார்த்தா பிருது சக்கரவர்த்தி இவ தானே கொடுத்தா பூமாதேவி பாதுகை, யோக சக்தி. அந்த பாதுகை அணிஞ்சிருந்தால் எந்த லோகத்துக்கு வேணால் போக முடியும். அவள் பூமாதேவி போகிறதுக்கு முன்னாடி பிரம்மலோகம், சந்திரலோகம், இந்திரலோகம், எந்த லோகத்துவோ அந்த லோகத்துலாம் பிருது சக்கரவர்த்தி தன் யோக சக்தினால் போகிறாராம். போய் அவளை விரட்டுறாராம். எங்கே வேணாலும் தப்பிக்க முடியாது. அப்போ தான் கடைசியில் சரணாகதி அடைஞ்சா. அப்போ அவள் பிரார்த்தனை பண்ணுறா. அவம் உபஸ்தே மயி நாவ்யவஸ்திதः பிரஜா பவானத்திரிரக்ஷு கிலः ச வீரமூர்த்தி சமுபுத்தராதரோ யோமாம் பய சுக்கரஸ்வரோ ஜிகாம்சசி. அவ சொல்கிறா, அவாம் உபஸ்தே மயி நாவ்யவஸ்திதः பிரஜா பவான் அத்திரிரக்ஷு கில ச வீரமூர்த்தி சமுபுத்தராதரோ யோமாம் பய சுக்கரஸ்வரோ ஜிகாம்சசி. அப்படிப்பட்ட உக்கிரமான வில்லு, அதாவது ஆதி காலத்தில் நீங்கள் வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் செய்து என்னை காப்பாற்றியிருந்தீர்கள். பிரளய ஜலத்திலிருந்து என்னை உத்தாரணம் செய்தீர்கள். உத்தாரணம் செய்து எனக்கு ஸ்தாபன சக்தியை கொடுத்து என்னை மிதக்க விட்டீர்கள் இந்த பிரளய ஜலத்தில், இல்லையா? அப்படிப்பட்ட என்னை காப்பாற்றின நீங்களே என்னை வதம் செய்யலாமா என்று கேட்கிறாள். அப்படின்னா அதுக்கான பலனை கொடு. சரி, பலனை கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நான் பூமாதேவி அப்படின்னா மக்களுக்கு கஷ்டப்படுறாங்களே, ஏழ்மையில் ரொம்ப வாட்டப்படுறாங்களே, யாருக்கும் அன்னம் கிடைக்கல, உணவு கிடைக்கல, எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் எப்படி அப்போது அப்படின்னு சொல்கிறார் பிருது சக்கரவர்த்தி. சரி, அப்படின்னா நீங்கள் அதுக்கான கன்றுகளையும் அதுக்கான பாத்திரத்தையும் ஏற்படுத்துங்கள். அதே சமயம் கறக்கக்கூட ஒரு கோணாரை ஏற்படுத்துங்க. நான் அவங்களுக்கு தேவையான வஸ்துக்களை நான் கறக்கின்றேன் என்று சொல்கிறார் பூமாதேவி. அதான் சொல்கிறார், வத்சம் கல்பயமே வீர ஏனாகம் வத்சலாதவ தோக்ஷே ஷீரமயான் காமான் அனுரூபம் ச தோகனம். அதுக்கான பாத்திரங்களை ஏற்படுத்துங்கள், அதுக்கான கன்றுகளை ஏற்படுத்த, அந்த கன்று ஊட்டிச்சுன்னா தான் நான் சுரக்க முடியும். அப்போ அந்தந்த கன்றுகளுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்க முடியும். நான் கண்டிப்பாக நான் கறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியான காமதேனு போல் எல்லாத்தையும் வர்ஷிக்கக்கூடியவள், ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட பூமாதேவி. அப்படிப்பட்ட நீங்களே என்னை வதம் பண்ணலாமான்னு சொன்னால், அப்போ நான் வதம் பண்ணக்கூடாதுன்னா நீ மக்களுக்கு சேமத்தை செய் அப்படின்னு சொன்னால், சரி சேமத்தை செய்கிறேன்றான். அப்புறமா என்ன பண்ணுறார், சாக்ஷாத் பிருது சக்கரவர்த்தியே வத்சம் கிருத்வா மனும் பானு அதுகத்து சகலௌஷதீஹி. அதாவது பிருது சக்கரவர்த்தி என்ன பண்ணார்,
சுவாயம்பு மனுவையே கன்றாக கொண்டு மனுஷ வர்க்கத்துக்கு அவர் தான் முதல்ல. சுவாயம்பு மனுடைய வம்சம்தான் நாம் எல்லாமே மனுஷர்கள். அதனால தான் நம்மளுக்கு மனுஷர்கள்னு பேர், மனுடைய வம்சத்தில் வந்ததுனால. அந்த சுவாயம்பு மனுவையே கன்றாக வைத்து கொண்டு இந்த பூமியில் தானியங்களை கறந்து கொண்டாராம். ஆனால் 2 கையில் இல்லை, பானவுன்னு இங்கே சிங்குலராக இருக்குது. பானவ் அதுகத்து சகல ஔஷதிகி, சகல ஔஷதிகளையும் இந்த ஒரு கையால் கறந்தெடுத்துருந்தாராம். ஆனால் அதிகமாக ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் ஒரு பூமியிலேருந்து கறந்து எடுத்துக்கணும். அதுதான் இந்த சுவாமி மனு அனுஷ்டித்து காட்டுறார். அப்போ பிருது தான் ராஜா. அவர் என்ன பண்ணுறார், சுவாமி மனுவை கன்றாக வைத்து கொண்டு அவரிடத்துல சகல தானியங்களை ஔஷதிகளை கறந்து எடுத்து கொண்டார். அது பிறகு ரிஷிகள் என்ன பண்ணாங்க, இந்திரியங்கள் ஆகிற பாத்திரங்களால் பிரகஸ்பதியை கன்றாக வைத்து கொண்டு வேதங்களை கறந்தெடுத்து கொண்டாரலாம். ரிஷியோ துதுகுர் தேவிம் இந்திரியேஸ்வத சத்தம வத்ச பிரகஸ்பதியும் கிருத்வா பயச்சந்தோமயம் சுஜி. தேவின்னு சொன்னால் இங்கே பூமாதேவி இடத்துல கறந்தெடுத்து கொண்டாரலாம். வேதமயமான பாலை கறந்தெடுத்து கொண்டாரலாம் அந்த பூமியிலிருந்து, பிரகஸ்பதியை கன்றாக வைத்து கொண்டு ரிஷிகள்லாம். அதுக்கு பிறகு தைத்தேயா தானவா வத்சம் பிரஹ்லாதம் அசுரஷபம் விதாயா துதுஹன்னு ஷீரமய பாத்ரே சுராசவம். தைத்தேர்கள் தானவர்கள் எல்லாமே பிரகலாதனை கன்றாக வைத்து கொண்டு இரும்புமயமான பாத்திரத்தில் அவர்களுக்கு தேவையான மதுபானம் போன்றவைகளை கறந்து எடுத்து கொண்டாரலாம். அப்படி கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கந்தர்வா அப்சரசோ அதுக்ஷன்னு பாத்ரே பத்மமயே பய வத்சம் விஸ்வாவசம் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம். அப்படிப்பட்ட கந்தர்வர்கள்லாம் என்னென்னா விஸ்வாவசு என்பவரையே கன்றாக வைத்து கொண்டு, கந்தர்வர்கள் அப்சரசுகள் எல்லாமே விஸ்வாசு என்பவரை கன்றாக வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான கான நாட்டியங்கள் பாடல்கள் எல்லாமே அந்த காந்தர்வ ராகம் பாடல்கள் எல்லாத்தையும் கறந்தெடுத்து, பாடல்கள் என்ற தேனை அதே சமயத்தில் அழகு போன்ற பாலை கறந்தெடுத்து கொண்டாரலாம் அவர்கள். எதனா தாமரை பாத்திரத்தில் தாமரையே பாத்திரமாக வைத்து கொண்டு அவர்கள் அழகு என்ற பாலை அதே சமயத்தில் பாடல்கள் என்ற தேனை கறந்தெடுத்து கொண்டாரலாம். கந்தர்வ அப்சரசோ அதுக்ஷன்னு பாத்ரே பத்மமயே பய வத்சம் விஸ்வாவசம் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம்னா அழகு என்ற பாலை கறந்தெடுத்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அப்படி எல்லாமே அவங்கவுங்க தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதே சொல்ல கபிலவாசுதேவரை சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கபிலவாசுதேவரையே கன்றாக வைத்து கொண்டு பிரகல்பிய வத்சம் கபிலம் சித்தாக சங்கல்பனாமயும் சித்திம் நபசி வித்யாம் ச ஏச்ச வித்யாதராதயா. அப்போ அந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கபிலவாசுதேவரையே கன்றாக வைத்து கொண்டு அஷ்டமா சித்திகளை கறந்தெடுத்து கொண்டாரலாம். வித்யாதரெல்லாம் அந்த கபிலரை கன்றாக வைத்து கொண்டு அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்தர்த்தான சக்தி, அந்த அந்தர்த்தான சக்தி போன்ற வித்தைகள் எல்லாம் அது ஆகாசம் என்ற பாத்திரத்தில் கறந்தெடுத்து கொண்டாரலாம். அவரெல்லாம் நபசி அப்படின்னு பதம் இருக்குது. ஆகாசம் என்ற பாத்திரத்தினால வித்தைகள்லாம் கறந்தெடுத்து கொண்டார்கள். அந்தர்த்தான சக்தி போன்ற வித்தைகளை கறந்தெடுத்து கொண்டார்கள். சித்தியம் நபசி வித்யாம் ச ஏச்சே வித்யாதராதையா, வித்யாதரெல்லாம் அப்படி கறந்தெடுத்து கொண்டார்கள். அதேபோல் சித்தர்கள்லாம் அஷ்டமா சித்திகளை கறந்தெடுத்து கொண்டார்கள் கபிலவாசுதேவர் கன்றாக வைத்துக்கொண்டு. அதுக்கு பிறகு இது மாதிரி அப்படியே தொடர்ந்து எல்லாமே அவர்களுக்கு தேவையானது கந்தர்வர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள் எல்லாமே மனுஷர்கள், மிருகங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம், அசுரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கறந்தெடுத்து கொள்கிறார்கள். அதே சமயத்தில் பசுக்கள்லாம் என்ன செய்தார்கள் என்றால், நந்திகேஸ்வரரையே கன்றாக வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான புல், வைக்கோல் போன்ற பாலை கறந்தெடுத்து கொண்டாரலாம். பசவோ யவசம் ஷீரம் வத்சம் கிருத்வாச்ச கோவருஷம் அரண்ய பாத்திரே சாதுக்ஷன் மிருகேந்திரேனச்ச தம்ஷினஹ. அதே சமயத்தில் அதாவது என்னென்னா காட்டையே வனத்தையே அவர்கள் பாத்திரமாக வைத்து கொண்டு அந்த வனத்தையே அரண்ய பாத்திரம் வனமாகிய பாத்திரத்தினால அப்போ அந்த பசுக்கள்லாம் நந்திகேஸ்வரரை கன்றாக வைத்து கொண்டு புல், வைக்கோல் போன்ற பாலை கறந்து எடுத்து கொண்டாரலாம். இப்படிலாம் சொல்லப்படுகிறது.
அதே சமயத்தில் மிருகங்கள்லாம் வந்து பார்த்தா சிங்கத்தை கன்றாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான மாம்சங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கறந்து எடுத்து கொண்டார்கள். இப்படி எல்லாமே அவங்களுக்கு தேவையானதான் கலந்து எடுத்து கொண்டார்கள். அதாவது என்னென்னா, ஏவம் பிரத்வாதய பிருத்வீம் அன்னாதகா ஸ்வர்ணம் ஆத்மனகா தோஹவத் சாதிபேதேன ஷீரபேதம் குருத்வக. பிருது மகர்ஷி பிருது மகாராஜா போன்றவர்கள் அவரை முதலாக கொண்ட எல்லாரும் வந்து தகுந்த பாத்திரங்களை கொண்டு வந்து தகுந்த கன்றுகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான வஸ்துக்களை கறந்தெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தகுந்த தோஹவத் சாதிபேதேன ஷீரபேதம் குருத்வக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு என்ன விஷயம்னா, பூமாதேவி வந்து காமதேனு, எதை கேட்டாலும் கொடுப்பா. அஷ்டமா சித்திகள் நீ கைவரப்படனா இங்கே தவம் பண்ணாதான், இந்த பூமியில் தவம் பண்ண, இது கர்ம பூமி, இங்கே தவம் பண்ணாதான். அதே சமயத்தில் தானியங்கள்லாம் கறந்து எடுத்துக்கணும்னா சொல்ல, இங்கே இந்த பூமி விளைச்சல் விளைவிச்சாதான் நம்மளுக்கு தானியங்கள்லாம் கிடைக்கும், உணவு கிடைக்கும் எல்லாருக்கும். பசுக்களுக்குள்ள புல் கிடைக்கணும், விக்கல் கிடைக்கணும், எல்லாம் பூமாதேவி உதவி பண்ணாதான். அப்போ எல்லாருக்கும் உணவு இங்கே தான் கிடைக்கும். அதேமாதிரி அஷ்டமா சித்திகள் கைவரப்படுறனா கூட இங்கே தவம் பண்ணால் தான் முடியும். அப்போது வேதங்கள்லாம் கூட இங்கே வரேன்னா, வேதங்கள்லாம் இந்த பூமியை அண்டி தான் வாழுது. பூமி க்ஷேமாக தான் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ண முடியும். பிராமணர்லாம் க்ஷேமாக இருக்க முடியும். எல்லாமே இந்த பூமாதேவி கொடுத்தா தான் முடியும். அப்போ பூமாதேவி காமதேனு போல், கற்பவருஷம் போல் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவள் இல்லையா? அதனால் இந்த பூமாதேவி போற்றத்தக்கவள். அதனால்தான் இந்த பூமாதேவி தன்னுடைய பெண்ணாக ஆக்கி கொண்டாளாம். யார்? பிருது சக்கரவர்த்தி. அதனால தான் அந்த பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு பேர் ஏற்பட்டது. பிருது சக்கரவர்த்தி இவ்வளோ பிரியமுள்ளவளாக எல்லாருக்கும் தேவையானதை வர்ஷிச்சுட்டாள். அப்படியேப்பட்ட எல்லாரும் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா இல்லையா? அதனால் பிரியம் உண்டாகி பிருது சக்கரவர்த்தி அவளை தன்னுடைய பெண்ணாக ஆக்கி கொண்டாராம். அதனால தான் பூமிக்கு பிருத்திவின்னு பேர் வருது. அதே சமயத்தில் இந்த பூமியை வந்து பிருது சக்கரவர்த்தி காலத்தில் தான் சீர்படுத்தினார் அந்த பூமியை. ஆமாம், கிராமான் புற வத்தனானி துர்கானி விபிதானிச்ச கோஷான் பிரஜான் சசி விரான் ஆகரான்னு கேடகர்வடான்னு. அதாவது கிராமங்கள், பட்டணம், நகரம், அதே சமயத்தில் கோட்டைகள், துர்கானி விபிதானிச்ச பலவிதமான கோட்டைகள், அதே சமயத்தில் வேடுவச்சேரிகள், இடைச்சேரிகள், கோஷானு பிரஜானு, அப்புறமா சேனை கூடாரங்கள், சுரங்கங்கள், அது சொன்ன விவசாயிகள் வசிக்கக்கூடிய கிராமங்கள், இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்ச நகரங்கள் வேறு, கிராமங்கள் வேறு தனித்தனியாக. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஒன்றா இருந்தது தான். பிருது சக்கரவர்த்தி காலத்துக்கு முன்னாடி. பிருது சக்கரவர்த்தி காலத்துலாம் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இந்த மலைகள்லாம் எல்லாத்தையும் மலைகள்லாம் நிறைய மலைகளாக இருந்தது. அந்த மலைகள்லாம் எடுத்துட்டு அந்த மலைகள்லாம் செதுக்கி அழகான ஒரு நல்ல நகரப்புறமாக ஒரு ராஜபாட்ட வழியெலாம் ஏற்படுத்தி, நகரம் வேறோ, கிராமம் வேறோ, இடைச்சேரி வேறோ, வேடுகள் வசிக்கூட வேறோ, மலைப்பிரதேசங்கள் தனி அப்படின்ட்டு மக்கள் வாழக்கூடிய ஊர்கள்லாம் தனித்தனி, கிராமங்கள் தனி, இதெல்லாம் பிரித்தார். வேடுவச்சேரிகள், இடைச்சேரிகள் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்தார். இதெல்லாம் யார் காலத்துலனா பிருது சக்கரவர்த்தி காலத்தில் தான் இதெல்லாம் பிரிக்கப்பட்டதான். ஆமாம், மலைகள்லாம் உடைக்கப்பட்டதான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா? அப்படி பூமியை சீர்படுத்திருந்தால்தான் இந்த பூமிக்கு பிருத்திவின்னு உணரர்த்தம். பிருது சக்கரவர்த்தியுடைய பேரை வச்சு தான் இந்த பூமிக்கு பிருத்திவின் பேர் ஏற்படுது. ஏன்னா பூமியை சீர்படுத்தினவர் அவர் தான். பிராக் பிரதோரிக நைவைஷா புறக்கிராமாதி கல்பனா யதா சுகம் வசந்தி ஸ்ம தத்ராஹுதோபய. அப்போ மக்கள் இப்படிலாம் சீர்படுத்தி அழகாக மக்களுக்கு செழிப்பாக ஆக்கி கொடுத்தவனே இந்த பூமியை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாரலாம், பயமற்றவர்களாக வாழ்ந்தாரலாம். எப்படி இருந்தது? அதுக்கு பிறகு பிருது சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகங்களை பண்ணுறார். நிறைய அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணுறார். 99 அஸ்வமேத யாகம் பண்ணுறார். 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். 100வது அஸ்வமேத யாகம் பண்ண போகிறார். அந்த சமயத்தில் அஸ்வம்னா குதிரை, அந்த குதிரையை வபையை வச்சு ஹோமம் பண்ணுவாங்க. அப்போ அந்த யாகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த பசு தான் பலி கொடுக்கணும். பசுன்னா மிருகம், அந்த மிருகத்தான் பலி கொடுக்கணும், வேறு எதையும் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அஸ்வம், அந்த குதிரையை ஹோமம் பண்ணுறாங்க இல்லையா? அதான் அந்த அஸ்வத்தை என்ன பண்ணுறான், 99 யாகம் முடிச்சிட்டான் இல்லையா? சதக்கிருதுன்ற பேர் யாருக்குன்னா இந்திரனுக்கு தான். இந்திரனுக்கு எப்போவுமே ஒரு பயம், நம்ம லோகத்தை பிடிச்சிடுவாங்களோ ஒரு பயம். அதனால் இந்த யாகம் பண்ணும்பொழுது பிருது சக்கரவர்த்தி 100வது யாகம் பண்ண போகிறார். 100வது யாகம் பண்ணிட்டாருன்னா அவர் இந்திர பதவி தைரியமாக போகலாம், இந்திரனையே அதட்டி கீழே தள்ளிடலாம்.
அவர் இந்திர பதவி அடைஞ்சிடலாம். அப்போது சதக்ரதுன்னு எனக்கு தானே பேர், என்னுடைய இந்திர பதவி அடைத்து தான் ஆசைப்படுறாரா, அதுக்காக தான் இவர் யாகம் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு யாருக்கு? இந்திரனுக்கு. இவர் வந்து என்னென்னா பகவத் ஆராதனையாக யாகம் செய்ய செய்ய, யஜ்ஞங்கள் செய்ய செய்ய பகவான் சந்தோஷம் அடைகிறாருன்னு சொல்லி பகவத் ஆராதனையாக சந்தோஷமாக செய்கிறார். அதனால் 99 யாகம் பண்ணார் அவர். சரி 100வது யாகம் பண்ணிவிடுவோம், 100 யாகத்துக்கு மேலேயும் பண்ணுவார் அவர். ஏன்னா பகவத் சந்தோஷத்துக்காக, பகவத் பிரீதிக்காக யாகம் பண்ணுறார் அவர் பிருது சக்கரவர்த்தி. இவனா நினச்சிக்கினான்னு தப்பாக நினச்சிக்கிட்டான். தன்னுடைய ராஜ்யத்தை சொர்க்கலோகத்தை அடைத்து தான் யாகம் பண்ணுறாரு நினச்சிட்டு என்ன பண்ணால் பலவிதமான வேஷங்கள், இந்த ராவணன் வந்து சாமியார் வேஷம் போட்டு வந்தான் பார் வேதங்கள்லாம், அந்த கபாலை கையில் வச்சுட்டு அது மாதிரிலாம் பலவிதமான வேஷங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த குதிரையை அபகரிச்சுன்னு போகிறான் இந்திரன். அப்போ அந்த குதிரையை மறுபடியும் பிருது சக்கரவர்த்திக்கு ஒரு மகன் இருக்கான், விஜிதாஸ்வன்னு பேர். போய் அந்த குதிரையை மீட்டு எடுத்துன்னு வரணும், யாரோ அபகரிச்சுன்னு போகிறான். உடனே போய் துரத்திட்டு போய் அந்த இந்திரனை விரட்டி அடித்து அந்த குதிரையை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டான் அவன், அந்த விஜிதாஸ்வன். அது காரணம் பேர் விஜிதாஸ்வன்ற பேர், பிருது சக்கரவர்த்தியுடைய பிள்ளை இல்லையா. அந்த அஸ்வத்தை ஜெயிச்சு கொண்டு வந்ததுனால, இந்திரனை ஜெயிச்சு கொண்டு வந்ததுனால விஜிதாஸ்வன் அவனுக்கு பேர் ஏற்பட்டது. ஒவ்வொரு தடவை திருப்பி பார்த்தா அவன் அப்படி தான் பண்ணுறான். அந்த யாகத்தை நடத்தவே விட மாட்டேன்றான், குதிரையை அபகரிச்சுட்டே போகிறான். உடனே அத்ரி மகர்ஷி தான் அந்த யாகத்தை வேள்வி நடத்துகிறவர் அவர். அந்த அத்ரி மகர்ஷி தலைமையில் தான் அந்த யாகம் நடக்கிறது. அங்கே ரித்விக்கு மெயினாக இருக்கிறது என்னென்னா அந்த 4 உத்காதா, ஹோதா, அந்த 4 ரித்விக்குகளில் முக்கியமாக நடத்தி அதில் தலைமையை ஏற்று நடத்தி வைக்கிறாருன்னா அத்ரி மகரிஷி தான். அந்த அத்ரி மகரிஷியை பார்த்து சொல்கிறார் பிருது சக்கரவர்த்தி, நீங்கள் அந்த இந்திரனையே ஹோமம் பண்ணுங்கள். இந்திரனுக்கு ஹோமம் இல்லை, இந்திரனுக்கு சுவாகா இல்லை, இந்திரனையே சுவாகா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அத்ரி மகரிஷியும் பார்த்தா மந்திரங்களை ஜெபிச்சு இந்திரனையை ஹோமம் பண்ண போகிறார். ஏன்னா இந்திரன் வந்து தடை பண்ணுறானே யாகத்தை, நான் பாட்டுக்கிறானே பகவத் ஆராதனையாக நான் யாகம் பண்ணுறேன், அதை கெடுக்கிறானே, நல்ல விஷயத்தை அவன் கெடுக்கிறானே, அப்போ அவனை ஹோமம் பண்ணுறது, அவனை வதம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்திரனையே ஹோமம் பண்ண பார்க்குறாரு. அப்போ உடனே பிரம்மதேவர் வந்து தடுத்துட்டார். ந இஜ்ஜதே அத்த அஞ்யவத பிரச்சோதிதாத்து, யாகத்தில் சொல்லக்கூடிய வதத்தை தவிர வேறு எதையும் எந்த ஜீவராசியும் வதம் பண்ணக்கூடாது, அது யாகத்துக்கு முரண்பாடு, அப்படி செய்யக்கூடாதுன்னு பிரம்மதேவர் தடுத்துட்டார். சரி, பிரம்மதேவருடைய வாக்குக்கு கௌரவம் கொடுத்து நிறுத்திட்டார். அந்த இந்திரனை ஹோமம் பண்ணல. அவர் ஆரம்பித்தார் அத்ரி மகரிஷி, பிரம்மதேவர் தடுத்தால் பிரம்மதேவருடைய வாக்குக்கு கௌரவம் கொடுப்பாங்க எல்லாருமே. பிரம்மதேவர் ஏன்னா படைக்கும் கர்த்தாவாச்சே, பிரம்மாவாச்சே, அதனால் பண்ணலை, இந்திரனை விட்டு விட்டார்கள். அப்புறம் பார்த்து பிரம்மதேவர் சொல்கிறார், அப்பா பிருதிகீர்த்தே பிரதோர் பூயாத் தர்ஹி ஏகோண சதக்ரது அலம் தே கிருதுபிஹி ஸ்வஷ்டர் யத்பவான் மோக்ஷ தர்மவித்து. அப்போ பிருதுவே, நீ மகா புகழ் பெற்றவன், நீ ஏகோண சதக்ரது, இந்த 99 யாகத்தினாலே நீ பூர்த்தி அடைவாயாக. அதனால் நீ 100 யாகம் பண்ண பலன் உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. நீ ஏன்னா நீ மோக்ஷ தர்ம வித்து, நீ மோக்ஷ தர்மத்துக்கு ஆசைப்படுறவன், இந்திரலோகத்துக்கு ஆசைப்படுறவன் இந்திரன். அவன் பயப்படுறான், என்னென்னா நம்ம லோகத்தை எங்கே வந்து அபகரிச்சுட்டு போகிறான் பயப்படுறான். அதனால் அவனே சதக்கிருதுவாக இருந்து போட்டோம், நீ ஏகோன சதக்கிருதுவாகவே இருந்தும் போ. நீ அதில் 99 யாகம் பண்ணனவா நீ இருந்தும் போ. அதனால் ஒன்று குறைச்சல்களில் பகவான் சந்தோஷம் அடைவார். நீ பொறுமையை கடைப்பிடி. அவன் மறுபடியும் யாகத்தை தடை பண்ணுறான்ல, குதிரையில் அபகரிக்கிறான்ல, அதனால் நீ விட்டு குத்து போ அப்படின்ட்டு பிரம்மதேவர் சொல்கிறார். சரி, பிருது சக்கரவர்த்தியும் சரி அப்படியே ஆகட்டும், ஏன்னா அவன் இந்திர பதவிக்கு நான் ஆசைப்பட்டாதானே. பகவான் இந்த 99 யாகத்தினாலே பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னான். அதாவது பலனை உத்தேசித்து அவன் 100 யாகம் பண்ணி இந்த உலகத்திலேருந்து அவன் இந்திரனை அடைஞ்சிருக்கான். அவன் பண்ண யாகத்தை விட இவர் 99 யாகம் பண்ணால் கூட இந்திரனை விட உயர்ந்தவனாயிட்டார் இவர் பிருது சக்கரவர்த்தி. ஏன்னா பகவத் ஆராதனையாக பண்ணியிருக்கார், எந்தவித பௌதிக பலனை உத்தேசிக்காமல் பகவத் திருப்திக்காக பண்ண இவர் தான் ரொம்ப வசதி. அதான் பிரம்மதேவர் சொல்கிறார், நீ மோட்ச தர்ம வித்து, நீ மோட்சத்துக்கு தகுதி உள்ளவன் ஆகிட்ட, நீ பண்ண யாகங்களால் பகவான் சந்தோஷம் அடைந்து மோட்சத்தை அவனுக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட மோட்ச தர்மத்தினுடைய விஷயம் தெரிஞ்சவனி. அலம் தே கிருதுபிஹி ஸ்விஷ்டைஹி, அதனால் இந்த 99 யாகத்தோடு பூர்த்தி பண்ணிக்கோ. யத் பவான் மோட்ச தர்ம வித்து. சரி அப்படின்னு சொன்னோடனே நிறுத்தினோடனே அதுக்கு பிறகு பிரம்மதேவர்கத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டோடனே பகவானே பார்த்து ஆச்சரியப்பட்டு பகவத் ஆராதனையாக 99 யாகம் பண்ணியிருக்கா. பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டார். பிரம்மதேவர் சொன்ன பிறகு அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அப்போ பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டார். அந்த 99 யாகம் பண்ணவுடனே பகவான் சந்தோஷம் அடைஞ்சாது. என்ன நிதர்சனம் அப்படின்னா, பகவான் பிரத்யட்சமாயிட்டார் திரு சக்கரவர்த்திக்கு. பிரத்யட்சமாய் அனுகிரகம் பண்ணுறார். பகவான் அபி வைகுண்ட சாகம் பகவதா விபு யக்ஞர் யக்ஞபதிஸ்துஷ்டோ யக்ஞபுக்கு தம் அபாஷத. யக்ஞத்துக்கே பதியாகிய பகவான் யக்ஞத்தை யாகத்தினுடைய யாக பொருளை அனுபவிப்பவராகிய யக்ஞத்துக்கு பலன் கொடுப்பவராகிய பகவான் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறார். ஏன்னா இந்திரனை அழிச்சுன்னு வந்துட்டு, இந்திரனை நீ மன்னித்துக்கொள் என்று பகவான் சமாபனம் கேட்குறார். இந்திரன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனால் அவனிடத்துல நீ ஸ்நேகம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பகவானே சொல்கிறார். பிருது சக்கரவர்த்தியும் பார்த்தா இந்திரனோட கை கொலிக்கிண்டு அவனை ஆலிங்கனம் பண்ணி சமாதானம் அடைஞ்சிட்டார். பிருது சக்கரவர்த்தியும் இந்திரனோட சமாதானம் அடைஞ்சார். ஏஷதே அகாரிஷித் பங்கம் ஹயமேத சதஸ்யஹே சமாபயத ஆத்மானம் அமுஷ்ய சந்துமர்கசி. அவனுடைய தவறுதலை பொறுத்துக்கொள், அவனிடத்தில் சமாதானம் ஏற்படுத்திக்கொள் பகவான் சொன்னதால் சமாதானம் ஏற்படுத்தி கொண்டார் பிருது சக்கரவர்த்தி. அதுக்கு பிறகு பகவான் கேட்குறார், உனக்கு என்ன வரம் கேளு கேளு, உம்மால் ரொம்ப பிரீதி அடைஞ்சிருக்கேன். நீ பெரியவங்க பேச்சு பிரம்மதேவர் சொன்ன பேச்சு கேட்டேன். அதே சந்தர்ப்பம் என்னை குறித்து நீ யாகங்களால் ஆராதனை பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக உன்னிடத்தில் நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் நீ பண்ண யாகத்தினால. அதனால தான் பகவானே பிரத்யட்சமாயிட்டார். அந்த பிரத்யட்சம் ஆனோடனே பகவானுடைய ரூபலாவணத்தை பார்த்த உடனே இவருக்கு தொண்டை கத்கதம் உண்டாயிடுச்சான். ச ஆதிராஜோ ரசிதாஞ்சலிர் விலோகிதம் நாசகத்த அசுலோச்சனः ந கிஞ்சனோ வாசஸ பாஷ்ப விக்லவோ ஹிருதோப குஹ்யா அமும் அதாத் அவஸ்திதः ஹிருதோப குஹ்யாமும் இதோ ஹிருதோப குஹ்ய அமும் அதாத் அவஸ்திதா. அப்படி ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணி கண்களில் கண்ணீர் மல்க தொண்டை கத்கதம் உண்டாக பேச்சே வரலையும் அவருக்கு. யாருக்கு? பிருது சக்கரவர்த்திக்கு. அந்த பகவானை தரிசனம் பண்ண உடனே அப்போ பகவான் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரவேனாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அவர் என்ன வரம் கேட்பார்? அப்போ அவர் சொல்கிறார் பிருது சக்கரவர்த்தி, சுவாமி பிருதுர்வாச்ச வரான் விபோத் தத்து வரதேஸ்வராத்து புதக. நீ வரங்களை கொடுப்பவரில் நீ தான் சிறந்தவர். அப்படி வரத்தை நிறைய எது கேட்டாலும் தாராளமாக வழங்கி விடக்கூடியவர். அப்படிப்பட்ட வரம் கொடுப்பவர்கள் நிறைய எது கேட்டாலும் வரமாக கொடுத்து விடக்கூடியவர். அப்படிப்பட்டவர் பகவானுக்கு கிள்ளி கொடுக்க தெரியாதான், அள்ளி கொடுத்துருவானாம் பகவான். அதான் இங்கே சொல்கிற பிருது சக்கரவர்த்தி. வரான் விபோகோ தத்து வரதேஸ்வராத்து புதக. புத்திமானவன் எதை கேட்பான் தெரியுமா? புதக கதம் விரணேதே குண விக்ரிய ஆத்மனாமே. இந்த லோக முக்குணங்களால் மயங்கக்கூடிய இந்திரிய சௌக்கியங்களை கேட்க மாட்டான் நிச்சயமாக. இந்த தேகாபிமானம் கொண்டு இந்த உடல்பட்டு கொண்டவன் தான் லோக விஷயங்களை பற்றி நிறைய கேட்பான். ஆனால் புத்திமானவன் அது கேட்க மாட்டான். அது எப்படி கேட்பான்? ஏன்னா நரகத்தில் கூட கிடைக்கக்கூடிய அந்த சுக சௌக்கியங்களை இந்திரிய சௌக்கியங்களை போய் ஒரு மனுஷன் விரும்புவானா? புத்திமானவன் விரும்புவானா? விரும்ப மாட்டானே. ஏன்னா மோட்சத்தையே அள்ளி தரக்கூடிய பகவான் பிரத்யட்சமாக இருக்கான்னா அவனிடத்தில் அற்ப விஷயங்களே போய் கேட்பான்? கேட்க மாட்டான்னு சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். வரான் விபோ தத்து வரதேஸ்வராத்து புதக கதம் ரிணீத குண விக்ரிய ஆத்மனாம் நன் ஏ நாரகானாம் அபி சந்தி தேகினாம் தான் ஈஷ கைவல்ய பதே விரணேனச்ச. அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கறதா எனக்கு மோட்சம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்றார். ந காமையே நாத ததப்பியகம் கொச்சித்து ந எத்திர. ஏன்னா கைவல்ய பதேன்னு முன் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு அப்போ கைவல்யம் கேட்க போகிறேன், நீ மோட்சத்தை கேட்க போகிற. தான் ஈஷ கைவல்ய பதே விரணேனச்ச. அப்படிப்பட்ட மோட்சத்தை கேட்க போகிறேன்னா மோட்சத்தையே விரும்ப மாட்டேன் நான். அப்போ என்ன தான் வர வேணும்? உன்னுடைய கதைகளை கேட்கக்கூடிய பக்தருடைய சங்கமும் அந்த பக்தர்கள் சங்கத்தில் எனக்கு கதை கேட்கறதுக்கு 10,000 காதுகள் வேண்டும்னு கேட்குறாரு. அதான் வரமாக கேட்கணுமா? அப்படி கேட்குறாரு. ந காமையே நாது ததப்பியகம் கொச்சித்து ந எத்திர யுஷ்மத்து சரண அம்புஜாசபக. எப்பொழுதும் உன்னுடைய சரண மோட்சத்தை கூட நான் விரும்பலை. உன்னுடைய அம்புஜ ஆசபக, உன்னுடைய திருவடியில் கமலங்கிருந்து பெருகக்கூடிய கங்கையானவள் எல்லாரையும் பவித்திரம் பண்ணுறான். அதுவும் திருவடி கங்கையாகிய இந்த பாகவதம் கதாமிருதம்
அதை பருகக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். மகத்தமாந்தர் இதயான் முகச்சுதோ விதஸ்வ கர்ணாயுதம் ஏஷமே வரஹ. அப்படிப்பட்ட மகான்கள் வாக்கில் எப்பொழுதும் ஹிருதயத்தில் உன்னுடைய கதைகளை ஸ்மரித்து கொண்டு, உன் லீலைகளை ஸ்மரித்து கொண்டு, உன் திருவடிகளை, அந்த திருவடி சுவையை, திருவடி அமிர்தத்தை சுவைத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஹிருதயத்தில் எப்பொழுதும் பகவானை சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த மகான்கள் வாக்கிலிருந்து வர்ஷிக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கதைகளை மகத்தமா அந்தர் ஹிருதயான் முகச்சுதோ விதஸ்வ கர்ணாயுதம் வேஷமே வரஹா. அந்த மகான்கள் ஹிருதயத்தில் சுவைக்கின்ற எந்த அனுபவத்தை சுவைத்தா அவர்கள் வாக்கிலிருந்து நழுவுகின்ற முகச்சுதோ, அந்த முகத்திலிருந்து நழுவுகின்ற அந்த விதஸ்வ அந்த கிருஷ்ண கதைகளை, உன்னுடைய கதைகளை கர்ணாயுதம் ஏஷமே வரஹ, அதை கேட்பதற்கு 10,000 காதுகள் போதாதே, அது வேணுமே அப்படின்ட்டு கேட்குறாங்க. வரோம் அருமையான வரத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைந்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு வர்ற 10,000 காதுகள்லாம் என்ன அர்த்தம்னா, எத்தனை பேர் காது கேட்குறாங்களோ அத்தனை காதுகள்லேருந்து அவர் ஹிருதயத்திலிருந்து அந்த அனுபவத்தை நான் சுவைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அத்தனை பேர் காதுலேருந்து நான் அவ்வளோ கதைகளை நான் கேட்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்துல சப்தாகம் நடக்குது, அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பாகவதம் நடக்குது, எத்தனை ராமாயணம் நடக்குது அப்படின்னா அதில் அங்கங்கே ஒரு 10 பேர்னு சொன்னால், இப்போ 10 இடத்துல 20 இடத்துல கேட்குறாங்கன்னா அந்த 20 இடத்துல எத்தனை பேர், ஒரு 10,000 பேர் இருப்பாங்க வச்சிங்கன்னா, மொத்தமாக சேர்த்தா அத்தனை பேர் காதுலேருந்து அத்தனை அனுபவங்களும் இவருக்கு வேணுமா, எவ்வளோ பேராசை பாருங்கள். அப்படியேப்பட்ட 10,000 காதுகள்னா அத்தனை காதுகள்லேருந்து கேட்குற அந்த அனுபவம் எனக்கு வேணுன்றார். அந்த கதை எனக்கு வேணும், அந்த கிருஷ்ண அனுபவம் எனக்கு வேணுன்றார். அப்படியேப்பட்ட 10,000 காதுகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்படி கேட்கணும்னா அடுத்ததான் என்ன பண்ணுறார், இப்படி யாகங்கள்லாம் முடிஞ்சது, பகவான் பிரத்யட்சமானார். அவர்கள் 10,000 காதுகளை வரமாக கேட்டுக்கொண்டார். அந்த கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு அவ்வளோ காதுகள் வேண்டும். அத்தனை பேர் இப்போது எவ்வளோ பேர் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க, எப்படியோ ருசித்து கேட்பாங்க, ரசித்து கேட்பாங்க. அந்த அனுபவங்கள்னால் அந்த காதலேருந்து நான் கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நான் அவங்க எந்த சுவையோடு கேட்குறாங்களோ அந்த சுவையை நான் அனுபவிக்கணும்னு அர்த்தம். அப்படி கேட்கணும், 10,000 காதுகள் வேணும்னு கேட்கணும் பகவானத்தில் கேட்குறாரு. சரி, அது பிறகு அவர் ஒரு இடத்துல ஒரு சமயத்தில் ஒரு வனத்தில் மக்களுக்கெல்லாம் உபதேசித்து கொண்டு இருக்கிறார். அந்த சமயம் பார்த்து அந்த வனத்தில் அந்த இடத்துல சனகாதி முனிவர்கள் வருகிறார்கள். அங்கே விஜயம் கொள்கிறார்கள். அந்த மகான்கள் வந்தவுடனே எழுந்து நமஸ்காரம் பண்ணி நிலம் தோய விழுந்து வணங்கினானாம் பிரதி சக்கரவர்த்தி. நிலம் தோய விழுந்து வணங்கினார். வணங்கி அவர்களை வரவேற்கிறார். வரவேற்று அவர்களுக்கு அவருடைய பாதங்களை தீர்த்தத்தினால் அலம்பி அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து உபசரிக்கின்றார். எந்த மகான்களுடைய பாதம் வீட்டில் படலையோ அதெல்லாம் பாம்புகள் வசிக்கக்கூடிய புத்தான், அது வீடுன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏத்கிருஹா ஹி அர்க்கவர்யா அம்பு திருண பூமி ஈஸ்வராவராக. எந்த வீட்டில் மகான்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாய், ஒரு தர்பாசனம் போடணும், இல்லை ஒரு சேர் போடணும், இல்லை அவர்களுக்கு ஒரு பூமியிலேயாவது உட்கார்னா சொல்லணும், அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுக்கணும். அப்படி கொடுக்காம என்ன வெளியே நிற்க வச்சு பேசுவாங்க சில பேர்லாம். என்ன அப்படி பேசியிருக்கேன், என்ன இல்லை, எத்தனை பேர் பக்தர்கள் அப்படி பேசியிருக்காங்க. பக்தர்கள் வந்தாங்கன்னா உடனே ஃபுல்லாக அழிக்கணும், அவருடைய பாதம் வீட்டில் படணும். எவ்வளோ பாகவதம் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ ராமாயணம் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ நாமாக்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த பாகவதர்களாச்சு, அந்த பாகவதர்கள் வந்தாங்கன்னா வெளியே நிற்க வச்சு பேசக்கூடாது, உள்ள அழிச்சிட்டு வந்துடணும். உள்ள அழிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவர்களுக்கு ஒரு தீர்த்தத்துலேயாவது அவங்கள அர்ச்சிக்கணுமா, அப்படி ஒரு தண்ணீராவது கொடுக்கணுமா. அது எர்கிருஹா ஹி அர்ஹவர்யா அம்பு திருண பூமீஸ்வராவராக வியாழயத்ரமாவை இதே அரிக்தா அகில சம்பதः. இல்லை அதனா அபிதே தன்யா சாதவோ கிரகமேதினா. இல்லற கவலைகள் உழக்கூடியவர்கள் அவர்களை கரையத்துக்காக தான் சாதுக்கள் வீட்டுக்கு வராங்களே, அவர்கள் குடும்ப கவலைகளை மொழிக்கிருக்கிறாங்களே, அவங்களாம் கரையத்துக்கு தானே மகான்கள்லாம் வராங்க வீடு தேடி. அது எதுக்கு வராங்க, அந்த அக்ஞானத்தை போக்கத்தானே வராங்க. அதனாக அபிதேஸ் தன்யாக சாதவோ கிரகமேதினா யத்கிருஹா ஹி அர்ஹவர்யா அம்பு திருண பூமி ஈஸ்வராபராக. அப்படிப்பட்ட மகான்கள் வந்தானா யாருக்கு அவங்களுக்கு ஒரு பாய் போடுறாங்களோ, அதாவது ஒரு தர்பாசனம் போடுறாங்களோ,
அல்லது அவங்களுக்கு ஒரு ஆசனம் கொடுக்குறாங்களோ, அவர்களுக்கு ஒரு தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்களோ, அவங்கள உட்கார வச்சு அவர்களிடத்தில் பேசுகிறாங்களோ, அந்த ஒரு தண்ணினா அவங்களுக்கு விருந்தே படைக்கணும்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து நல்லா 10ஆவது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆவது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, புது மாப்பிள்ளை வந்தால் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கணுமா மகான்கள் வந்தால். ஒரு வைஷ்ணவர் வந்தானா வீட்டுக்கு ஒரு புது மாப்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி கவனிக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனால் ஒரு குறைஞ்சபட்சத்தில் ஒரு தண்ணியாவது கொடுக்கணும், ஒரு சொம்பு தண்ணின்னு நீங்கள் சொல்லியிருக்க தவிர தண்ணி மட்டும் இல்லை, நல்ல விருந்து வடை பாயசத்தோடு அவங்களுக்கு சமைச்சு போடணும். சமைச்சு போனால் அவங்கள நல்லா ஆராதிக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி குளிர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம செய்யணுமா. அப்படி பூஜிக்கணுமா அவங்கள, வீட்டுக்கு வந்தவங்கள, மகான்களை. அப்போது அவர்கள் வந்து என்னென்னா அவங்க நிறைய தரித்திரத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பணம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த மகான்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அந்த மகான்களை உபசரிச்சுட்டாங்க சொன்னால் அந்த வீடு செழிப்பாயிடுமா. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா செல்வங்களும் வந்து சேர்ந்துடுமா. அதான் சொல்கிறார், அதனா அபி தே தன்யாக சாதவோ கிரகமேதினா அதனாக செல்வமற்றவர்கள் சிறந்த செல்வந்தனாக ஆகிவிடுவான். ஒரு மகாத்மா வந்து வீட்டில் பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. மகாத்மாக்கள் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமல் அவங்களை கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் போயிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு ஆசீர்வாதம் மட்டும் போயினே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா வீடு கூரிய பிச்சுன்னு கொட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்கனி தானே போட்டா ஒரு பெண்ணானவள் ஆதிசங்கரருக்கு. அந்த நெல்லிக்கனியை கனகாதாரா ஸ்தோத்திரம் பண்ண உடனே அப்படியே ஃபுல்லாக கூரிய பிடிச்சின்னு கொட்டுச்சு இல்லையா. அப்படிப்பட்ட ஆதிசங்கருக்கு ஒரு நெல்லிக்கனி தானே போட்டா ஒரு பெண்ணானவள். நடந்த விஷயம் இல்லையா. மகான்களுக்கு நீ உபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதனாக அதான் சொல்ல, அதனா அபிதே தன்யாக சாதவோ கிரகமேதினா யத் கிரகா ஹி அர்ஹவர்யா அம்பு திருண பூமீஸ்வராவராக. ஆனால் எல்லா சம்பத்துக்களும் இருக்குது எங்கள் வீட்டில், எனக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. மகான்கள்லாம் பார்த்தா வீட்டில் ஒரு நாயை கட்டி வச்சுருக்கா, யாரும் வெளில வரத்துக்கு பயப்படுவாங்க. வீட்டில் ஒரு வெளியே பார்த்தா நாய் கட்டி வச்சுருக்கா, நல்ல பணக்கார் வசதி, காரு 4 கார் இருக்குது, பெரிய பங்களா வீடு. ஆனால் வந்து ஒரு சாது உள்ளே சேர்க்க மாட்டான், யாரையும் வெளியே நிற்க வச்சு என்ன வேணும் அப்படி அதெல்லாம் இங்கே யாரும் இல்லை, கிளம்பு அதெல்லாம் இங்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான்னு சொன்னால் அவன் சர்வ சம்பத்துக்கள் நிறைஞ்சவனாக இருந்தாலும் அது பாம்புகள் நுழையக்கூடிய புத்தான். அப்படியேப்பட்ட நரக வாசமாக, அது நரகமாக, அதுதான் நரகமாக அந்த வீடு. அப்படி சொல்லப்படுகிறது இங்கே. வியாழாலயத்ருமாவை தே அரிக்த அகில சம்பத்துக்கள், எல்லா பணமும் இருக்குது, எல்லா செல்வ வசதிகளும் இருந்து, ஆனால் யத்கிருஹாஸ் தீர்த்த பாதியே பாததீர்த்த விவர்ஜிதாக, அந்த மகான்கள் பாதம் பட்டாலே சர்வ தீர்த்தங்களுடைய சொரூபமாச்சு. அந்த மகான்கள் வந்துட்டாங்கன்னா எல்லா தீர்த்தங்களும் வந்து அங்கே இவர்கள் தீர்த்தக்காரிக்கு போகணும். மகானுடைய பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை சிரோபக்ஷணம் பண்ணிட்டாலே, அந்த பாதத்தை அலம்புனாலே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமாக அந்த மகான்கள் பாதம் பட்டுதுனாவே சகல புண்ணிய தீர்த்தங்களுடைய பலனும் சேவித்த பலனும் இவனுக்கு கட்சிடுமா இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு. அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்கள் இல்லையா அந்த பாகவதர்கள், அவருடைய பாத தீர்த்தத்தை சேவிக்காதவன் அவன் எவ்வளோ சம்பத்து உள்ளவனாக இருந்தாலும் அது வந்து பாம்புகள் வசிக்கக்கூடிய புத்துக்கு சமமானது, அது நரகத்துக்கு துல்லியமானது அந்த வீடு அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுகிறது. சொல்கிறார், அப்படியாப்பட்ட உங்களுக்கு நான் மரியாதை செய்து என்னுடைய பாக்கின்றார். சனத்குமார்கள் வந்தது நான் தரித்திரனாக இருந்த எனக்கு பெரிய தனம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மகான்கள் வந்தால் மசன்னு பேசிட்டு இருக்கக்கூடாதான், மகான்கள் வந்து சௌக்கியமானு கேட்கக்கூடாதான். ஏன்னா அவருடைய தரிசனமே நமக்கு சௌக்கியன்றதுனால அவர்களை சௌக்கியமானு கேட்கக்கூடாதான். ஏன்னா அவர்கள் ஆத்மாராமர்கள், தன் ஆத்மாவோடு ரமிக்கக்கூடியவர்கள். யார் வந்து ஒரு சமயத்தில் சேமமாக இருக்கிறான், ஒரு சமயத்தில் சேம குறைவாக இருக்கானா, அவனை பார்த்து நம்ம கேட்கலாம், நீ சேமமாப்பா அப்படின்னு கேட்கலாம், நல்லா இருக்கேன்னு கேட்கலாம். மகானிடத்தில் போய் என்ன குசல பிரச்சனை பண்ண வேண்டியது இருக்குது, தேவையில்லை இல்லையா. அதான் இங்கே சொல்கிறார், பவத்சு குசல பிரஷ்ன ஆத்மா ராமேஷு நேஷ்யதே குசலா எத்த ந சந்தி மதிவர்த்தைய. ஆத்மா ராமர்கள் இவங்களாம் ஆத்மா ராமேஷு நேஷ்யதே, ஆத்மா ராமத்தில் போய் குசல பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களிடத்தில் நான் குசல பிரச்சனை பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஆத்மாராமர்கள், உங்களுடைய தரிசனத்தினால் எங்களுக்கு சேமம் அப்படின்ட்டு பரத சக்கரவர்த்தி சொல்கிறார். இப்படி மகான்களை இப்படி புகழ்ந்து தள்ளுறார். இப்படி சனகாதி முனிவர்களை அப்படி புகழ்கிறார். புகழ்ந்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைந்துட்டார்.
யார் மகான்கள் சனகாதி முனிவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அப்பா, நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் பகவானை பற்றி. நாங்களும் இல்லறவாசிகள் கஷ்டப்படுறோம், இல்லற கவலைகளில் அப்படின்னு தன்னை தாழ்த்தி பேசுகிறார் பிருஹத் சக்கரவர்த்தி. நாங்களும் இல்லறவாசிகள், கிரகமேதிகள், அதனால் எங்களுக்கு ஏதாவது க்ஷேமத்துக்கு வழி சொல்லணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ பார்த்து சொல்கிறார், நான் என்னப்பா உனக்கு புதுசாக சொல்ல வேண்டியது இருக்குது? 4 வார்த்தை சொன்னேன், அழகாக சொன்னேன். சாது சாரம் சுஷ்டு மிதம் மது. நீ சொன்ன 4 வார்த்தை பேசினாலும் அழகாக பேசினேன், சாரமான விஷயத்தை பேசியிருக்கேன். அதனால் உன்னிடத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். நான் என்ன புதுசாக உனக்கு உபதேசம் பண்ண வேண்டியது இருக்குது? உனக்கு தான் இயற்கையிலேயே பகவானிடத்தில் பக்தி இருக்கே, அது ஒன்று போதுமே. பகவானிடத்தில் பக்தி வைத்திருக்கிறவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் கல்மஷமெல்லாம் போயிடுமே. இந்த காமம்லாம் அவங்களுக்குள்ளே கிட்டவே வராது. அஸ்தேவராஜன் பவதோ மதுத்விஷ பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிர்துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலம் அந்தராத்மனஹா. எந்த அழுக்கு, காமம் என்ற அழுக்கு கஷாயமாக உள்ள பிசைஞ்சிருக்கு, அந்த காமம் தான் கோபத்தை உண்டாக்கக்கூடிய கஷாயமாக. அப்படிப்பட்ட காமம் வந்துச்சுனாவே கோபம் வந்துடும், கோபம் வந்துச்சுனாவே லோபம் வந்துடும், ஒரு கெட்ட குணம் ஒன்றில் வந்துச்சுனாவே மற்ற கெட்ட குணம்லாம் வந்துடும். அதையெல்லாம் அப்படியே கழுவி தள்ளக்கூடிய பக்தி உனக்குள்ளே பூர்ணமாக இருக்கிறது, இயற்கையாகவே இருக்கிறது கிருஷ்ண பக்தி. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னப்பா? அப்படிப்பட்ட அஸ்தியேவ ராஜன் பவதோ மதுத்விஷா, மது கைடப்பொருளை கொன்ற பகவானிடத்தில், பகவானை திருவடி கமலங்களில் உனக்கு பக்தி இருக்கே. பாதார விந்தஸ்ய குண அனுவாதனே, அவனுடைய குணங்களை பற்றி பேசக்கூடிய உன்னிடத்தில் ரதிர் துராபா விதுனோதி நைஷ்டிகி. அப்படிப்பட்ட நைஷ்டிகினா பலனை எதிர்பார்க்காத சுத்தமான பக்தியினால் பகவானை நீ யாகங்களால் 99 யாகங்களால் பகவானை ஆராதிச்சிருக்கே. அப்படிப்பட்ட துராபா, அவ்வளோ லேஸில் கிடைக்காதான் கிருஷ்ண பக்தி. அந்த பக்தி உனக்குள்ளே இயற்கையாகவே இருக்கே. அப்படி இருக்கும்போது உனக்கு காமம் கஷாய மலம் அந்தராத்மனஹா, அப்படிப்பட்ட காமம் போன்ற ஆசைகளை தொடச்செடுத்து விடக்கூடிய அப்படிப்பட்ட தூய பக்தி உன்னிடத்தில் இருக்கும்பொழுது உனக்கு என்னப்பா நான் புதுசாக உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு? இருந்தாலும் நீ கேட்டுன்றதுனால நான் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்கிறார். சில விஷயங்கள் சொல்கிறார். சாஸ்திரேஷ்வியானேவ சுனிச்சிதோன்றுனாம் ஷேமாய சத்ரிக் விமர்சேஷு ஹேது அசங்க ஆத்ம வியதிரிக்த ஆத்மனி திடா ரதிர் பிரம்மணி நிர்குணேச்சையா. சாஸ்திரங்கள்லாம் தீர்மானமாக நிச்சயமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஷேமம் எதுனா, சாஸ்திரங்களை கிளறி பார்த்தா அது ஷேமம் என்னன்னு கேட்டால், நிர்குண பிரம்மத்திடத்தில் வந்து திருடமான பக்தி கொள்வது தான் ஒரு மனுஷனுக்கு க்ஷேமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்கு. அந்த நிர்குண பிரம்மத்திடத்தில் பக்தி உண்டாகிறதுக்கான சில படிகளை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அசங்க ஆத்ம வியதிரிக்த ஆத்மனி திருடா ரதிர் பிரம்மணி நிர்குணேச்சையா சாஸ்திரத்தையா பகவத் தர்மச்சர்யா. பாகவத தர்மத்தில் நம்பிக்கையோட சத்தையோட பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஷோடசோபச்சாரங்கள் சொல்கிறோம். பகவான் கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய அடிக்கடி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, நாம ஜபம் பண்ணுறது, இல்லை பகவானுடைய கதைகளை கேட்குறது, பாராயணம் பண்ணுறது, இவைகள்லாம் அதான் பாகவத தர்மங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். பகவானுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறது அது சொல்கிறாருங்க. அது நம்பிக்கையோடு பண்ணணும். பகவான் பக்திக்கு நம்பிக்கை தான் முக்கியம், விஸ்வாசம்தான் பக்திக்கு முக்கியம் இல்லையா? ஞானத்துக்கு வைராக்கியம் முக்கியம். அண்ணா சொல்வார் இல்லையா, ஞானத்துக்கு வைராக்கியம் திருடமாக இருந்தால் தான் ஞானம் சித்திக்கும், பக்திக்கு விஸ்வாசம் திருடமாக இருந்தால் தான் பக்தி சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் யோகத்துக்கு வந்து என்னென்னா யம நியமங்கள் அப்படிப்பட்ட அந்த யம நியமங்கள் படிகள் கரெக்டாக கடைபிடிச்சா தான் யோகம் சித்திக்கும், தியானம் சித்திக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பக்திக்கு விஸ்வாசம் முக்கியம். அதான் சொல்ல சத்தையா பகவத் தர்மச்சர்யா ஜிக்ஞாசையா அத்தியாத்மிக யோகனிஷ்டையா. ஆத்மாவை பற்றி நான் யார், இந்த உடம்பா ஆத்மாவா அப்படின்ற ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கின பிறகு இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஏற்படுறதே ஒரு படியாம், அது ஒரு அங்கமாக, அது ஒரு சாதனையாம். ஜிக்ஞா ஆசையா அப்படின்னு பதம் போட்டிருக்கு. ஜிக்ஞாசையா ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா. ஆத்ம ஞானத்தை, அந்த ஆத்ம ஞான யோகத்தில் நிஷ்டையாக இருக்கணும், அது ஒரு சாதனையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம்
இதுக்கெல்லாம் என்ன மெயினாக இதுக்கெல்லாம் என்ன மூலதனம்னா, மூலம் என்னென்னா, மகான்களை போய் தினமும் தரிசனம் பண்ணணும், மகான்களை சிந்தனை பண்ணணும், மகான்களை தியானிக்கணும், யோகேஸ்வரர்களை போய் உபாசிக்கணும். அது ஒரு அங்கமாக சொல்லியிருக்கீங்க. அதான் சத்தியா பகவத் தர்மச்சரியா ஜிக்ஞாசியா அத்தியாத்மிக யோக நிஷ்டையா அடிக்கடி ஆத்ம விசாரம் பண்ணணும். ஆத்ம விசாரம் பண்ணி அதில் நிஷ்டையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இந்த ஆத்மா நான் உடல் இல்லை அப்படின்னு நிஷ்டையில் இருக்கணும். இதெல்லாம் ஒரு படிகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோகேஸ்வரர்களாகிய மகான்களை உபாசனை பண்ணால் தான் இதில் ஸ்திரமாக இருக்க முடியும், அந்த ஆத்ம ஞானத்தில். அதனால் தினமும் சொல்கிறாருங்க, யோகேஸ்வர உபாசனையாச்சே நித்தியம்னா தினமும் மகான்களை போய் உபாசிக்கணுமா, மகான்களை போய் சேவிக்கணுமா. ஆனால் மகானுடைய தரிசனத்தினால்தான் நம்ம பவித்திரம் அடைவோம் அப்படின்னு சொல்கிறாரு. புண்ணிய ஷவ கதையா புண்ணியாச்சே, அந்த மகானத்தில் போய் என்ன பண்ணணும்னா, நான் பௌதிகமான விஷயங்கள்லாம் போய் கேட்டுக்கணும், என் குடும்ப கவலை, எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், பதவி வேணும், அதெல்லாம் போய் கேட்கணும். அதுக்கு இல்லை, அவர்கள் வாக்கில் போய், அந்த புண்ணியாத்மாக்களுடைய வாக்கில் போய் புனிதமான பகவத் கதைகளை போய் கேட்கணுமா. நிறைய அந்த மகான்களத்தில் போனால் நிறைய கிருஷ்ண கதைகள் கிடைக்கும், பாகவத் கதைகள் கிடைக்கும். அது கேட்கணுமா சொல்கிறார். புண்ணிய ஷவ கதையா புண்ணியாச்சம். அப்போ இவரிடத்துல இந்த மகானுடைய சங்கத்தினால, சத் சங்கத்தினால நமக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக பணத்து மேலே இந்திரிய சுகங்களில் ரமிக்கின்ற இந்த கோஷ்டிகளோடு நம்ம சேர மாட்டோம். ஆமாம், அர்த்தேந்திரிய ராம சகோஷ்டி அதிருஷ்ணையா, சத் சங்கத்தை தேடி போகணும். அதே சொன்னால் துஷ்ட சங்கம் யாருன்னா, கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், அவன்கள் தான் துஷ்ட சங்கம் நினைக்காதீங்க. நம்ம உறவினர்களே கூட பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் சொத்து இவைகள் பகவத் பக்தி இல்லாமல் மற்ற விஷயங்களில் பட்டுதல் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரிடத்துல ஆசை இல்லை, அவரிடத்துல பட்டுதல் இல்லாமல் இருக்கணுமா, அவருடைய சங்கம் இல்லாமல் இருக்கணுமா. அதான் சொல்கிறார். அர்த்தேந்திரிய ராம, அதாவது பொருள்களிலையும் இந்திரியங்களில் ரமிக்கக்கூடியவர்கள், அந்த கோஷ்டியில் இவர்கள் சேராமல் இருக்கணுமா. அதான் சொல்கிறார். அதில் ஆசையற்று இருக்கணுமா. அர்த்தேந்திரிய ராம ச கோஷ்டிய அதிருஷ்ணையா தத் சம்மதானம் அபரிக்கிரகேனச்ச, அவர்கள் விருப்பப்பட்டு எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்களோ அந்த விஷயத்தில் இவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும், அவர்கள் பிடித்த விஷயத்தில் இவனுக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன்னு வினா ஹரேர் குண பீயூஷ பானாத்து. விவிக்த ருச்சியா, எப்பொழுதும் சத் சங்கம் இல்லைன்னு நினச்சிங்களேன், துஷ்ட சங்கத்தில் போய் உடனே சேர்ந்துக்கூடாது. துஷ்ட சங்கம் இல்லாமல் தனிமையில் இருக்க நம்ம ருச்சியை வளர்த்துக்கணுமா. அப்பப்பா இதெல்லாம் வேணாம், இது வேணாம், இவரிடத்துல பேசினா நம்மளுக்கு மனசு கெட்டுடும், பகவத் பக்தி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு விளைக்கணும். அடிக்கடி தனிமையில் இருக்கிறது தான் ருச்சியை வளர்த்துக்கணுமா. கூடினா சத் சங்கத்தில் சாதுக்களை போய் சேவிக்கணும். அப்படிப்பட்ட பகவானுடைய கதைகளை, மகான்கள் வாக்கில் பாகவத கதைகளை கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தனிமையில் தான் இருக்க பழகிக்கணுமா. தனிமையில் தான் இருக்க ருச்சி வளர்த்துட்டு அவளை சொன்ன கதைகளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணுமா. சரி, தனிமையிலே இருக்கிற துஷ்ட சங்கத்தில் சேரல, எப்போ இந்த குடும்ப விஷயங்கள் இந்திரிய சௌக்கியங்களை ரமிக்கிறவர்கள், பொருள் மேலே ரமிக்கிறவங்க, பணம் சொத்து புகழ் இவைகளை ரமிக்கிறவர்கள் கோஷ்டில் நான் சேரல. சரி, தனிமையில் இருக்கிறேன், எப்பவும் நான் தனிமையிலே இருக்கலாமான்னா அப்படி கூடாது. எப்பவும் தனிமையிலே இருக்கலாமன்னா ஒரே ஒரு விஷயத்தை எக்ஸப்ட் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயாவது பகவத் குணங்களை சொல்கிறாங்க, பாகவதம் சொல்கிறாங்க சொன்னால் நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பாகவதம் கேட்க மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தனிமையாக இருக்கக்கூடாது. பாகவதம் சொல்கிறாங்கன்னா அதுதான் உடனே போயிடணும் அந்த இடத்துல போய். அதுதான் இங்கே சொல்கிறார். வினா ஹரேர் குண பீயூஷ பானத்து, ஹரினுடைய குணங்களை சொல்லக்கூடிய இடத்த தவிர மற்ற நேரத்தில் நீ தனிமையில் இருக்க பழகிக்கணும், தனிமையில் இருக்க ருச்சியை வளர்த்துக்கணும் அப்படின்றார். ஆசையை வளர்த்துக்கணும். விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன்னு, அப்புறம் தனக்குத்தானே மகானுக்கு சொன்ன கதைகள்னால நம்ம சந்தோஷம், பரிதோஷ ஆத்மன்னு நம்ம மனசில் தியானம் பண்ணி சந்தோஷப்படணுமா, பகவானுடைய கதைகளை தியானம் பண்ணி. வினா ஹரேர் குண பீயூஷ பானத்து, இப்படி பல தர்மங்கள்லாம் சொல்கிறார். நிறைய இது மாதிரி தர்மங்கள்லாம், இந்த தர்மங்கள்லாம் ஒருத்தன் கடைபிடிச்சாவே போதும். இப்போ நான் சொன்னதே இதுலேயே நம்ம தினமும் நம்ம இது மகான்களை சேவித்தாலே, குருநாதரை சேவித்தாலே, சாது சங்கத்தில் போய் பாகவதம் கேட்டாலே மற்ற பக்குவம்லாம் தன்னாலே வந்துடும். ஆமாம், நிறைய நம்ம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை, அதுவே நம்மளுக்கு எல்லா பக்குவத்தையும் கொடுத்துரும். கிருஷ்ண பக்தியை நம்மளுக்கு பூர்ணமாக நிரப்பிடும். இப்படி இவ்வளோ தர்மங்களை சொல்லிட்டு வரார். அப்படி நம்ம ஏதோ சிலது தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை கடைப்பிடிச்சாலே பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதான் கிருஷ்ண பக்தி வளர்த்தோம்னா சத் சங்கம் இருக்கணும், துஷ்ட சங்கத்துலேருந்து விலகிடணும். இதுதான் மெயினான விஷயம்.
அதுக்கப்புறமா எப்பொழுதும் பகவத் கதைகளை மகான்கள் வாக்கில் கேட்கணும். இதெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்ட உடனே சனகாதி முனிவர்கள் இதெல்லாம் உபதேசம் பண்ணாங்க. புது சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். தன்னுடைய ஆத்ம ஞானத்தை விளக்கின அவர்களுக்கு என்ன பதில் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை கொடுத்து அவர்கள் ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்த அவர்களுக்கு நம்மளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். இந்த ராஜ்யத்தை கொடுத்தா அவள் குருதட்சிணை ஆகுமா? மகான்கள் ஆத்மாராமர்கள் அவர்கள் இந்த ராஜ்ய சௌக்கியத்திலே அனுபவிப்பாங்க. ராஜ்ய சௌக்கியத்தை அவங்க விரும்புவாங்க. அஷ்டமா சித்திகளே விரும்ப மாட்டாங்க. அவங்க எந்த மோட்சத்தையே விரும்பாதவர்கள் சனகாதி முனிவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பதில், குருதட்சிணையாக நம்ம என்ன கொடுக்குறதுன்னா எதுவும் கொடுக்க முடியாதான். புது சக்கரவர்த்தியை தவிக்கிறார், என்ன கொடுக்குறதுன்னு தெரியாத. அப்புறம் நான் கையெழுத்து நமஸ்காரம் பண்ணிட்டார். என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி துஷ்யந்தி அதப்ர கருணா ஸ்வகிருதேன நித்தியம். நீங்கள் காட்டின கருணை இருக்கே, எனக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணீங்களே, அந்த கருணையினாலேயே நீங்கள் திருப்தி அடையுங்கள். நீங்கள் பண்ண உதவினாலே நீங்கள் திருப்தி அடையுங்கள். இதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. அப்படி யாருன்னா ஒரு குருநாதனுக்கு பிரதி செய்கிறான், பதில் செய்கிறான் அப்படின்னு சொன்னான்னா ஜனங்கள் அவனை வினோதமாக பார்ப்பாங்களாம், அவனை பரிகசிப்பாங்க. இவன்னா புத்தியினனாக இருக்கானே, முட்டாளாக இருக்கானே. ஒரு குருநாதர் ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு குருநாதருக்கு போய் இவன் என்ன பதில் செய்ய முடியும் அவனால் அப்படின்னு ஜனங்களுடைய பரிகாசத்துக்கு ஆளாயிடுவான். அதான் சொல்கிறார். மக்கள்லாம் அவனை வினோதமாக பார்ப்பாங்களாம். அதான் சொல்கிறார். துஷ்யந்த அதப்பிரகருணா ஸ்வகிருதேன நித்தியம் கோணாம தத் பிரதிகரோதி வினோத பாத்திரம். அதனால் மக்கள்லாம் அவனை வினோதமாக பார்ப்பார்கள். அவன் புத்தி இல்லாமல் நான் பொருள் கொடுக்குறேன், நான் தட்சிணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அது என்னென்னா கருணையினால் நீ கொடுக்குற தட்சிணை ஏற்றுக்கிறாங்களே தவிர அது அவர்கள் சொல்கிற உபதேசத்துக்கு உபன்யாசத்துக்கு அதுக்கு பூர்ணமான தகுதி கிடையாது, அதுக்கு ஈடு கிடையாது. அதுக்கு அவர்கள் காட்டின பெரிய ஆத்ம ஞான வெளிச்சத்துக்கு நீ கொடுக்குற சம்பாவனையோ இல்லாட்டி பொருளோ அதுக்கு சமமானது கிடையாது. ஏதோ நீ கொடுக்கறதுல அவங்க சந்தோஷம் அடையணும்னு ஆசைப்பட்டு சரி சந்தோஷம் அடையிறதால கருணையினால் நீங்கள் கொடுக்குற பொருளை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளோதான் அந்த சம்பாவனை. ஆனால் அதுக்கு சமம் அது கிடையாது. அப்படியே அதுக்கு சமம் இதை பற்றி நான் அவருக்கு சரி அவர் எனக்கு வித்தை கற்றுக்குத்தரேன், நான் பொருள் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான்னு மக்கள் அவனை மூடன் என்று நினைப்பார்கள். ஆமாம், ஏதோ விஷயம் தெரியாமல் பேசுகிறான் அவன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். கோ நாம தத் பிரதிகரோதி வினோத பாத்திரம் அப்படின்னு சொல்கிற. இப்படிலாம் சொல்லி அது பிறகு விஜயதாஸ்மனுக்கு பட்டம் கட்டிட்டு அப்புறம் கடைசி காலம் வந்துடுச்சு. புது சக்கரவர்த்தி மகான்கள் விடைபெற்று கொண்டு சென்று விட்டார்கள். சனகாதி முனிவர்கள் போயிட்டாங்க. அப்புறம் புது சக்கரவர்த்தி கொஞ்ச நாள் ராஜ்யத்தை ஆண்டுட்டு விஜயதாஸ்மன் பட்டம் கட்டிட்டு அப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை மேற்கொள்கிறார். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் மேற்கொண்டு தவம் பண்ணுறார் பகவானை நோக்கி. புது சக்கரவர்த்தி பிரிதுவாக ஆனார். புது சக்கரவர்த்தி யார்? சக்ஷத் பகவான். அவர் வைகுண்டம் அடைஞ்சு தெரிஞ்சவொடனே இவள் உடன்கட்டை ஏறி அந்த அர்ச்சஸ் என்பவளும் பகவானை அடைந்து விட்டாள் அப்படின்னு இந்த சரித்திரம். இதம் மகத் புண்ணியம் ஸ்ரத்தையா வகிதப்படைத்து. யார் இந்த ஸ்ரத்தையோடு இது பாராயணம் பண்ணுறாங்களோ, ஸ்ராவியத்து சுனியாத்து பிறரை கேட்க செய்கிறார்களோ, தாங்கள் கேட்கிறார்களோ, அவர்கள் பிரதோ பதவி மீயாத்து அந்த பிரதனுடைய பதவியாகிய வைகுண்டத்தை அடைகிறார்கள். பிறர் கேட்க செய்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் பிரதனுடைய பதவியை அடைகிறார்கள் சொல்கிறீங்க. இதம் மகத் புண்ணியம் அதிகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான். ஸ்ரத்தையா வகித படையத்து ஸ்ராவயத்து சுனியாத்து பாபி பிரதோ பதவி மீயாத்து பிரம்மணோ பிரம்மவர்ச்சஸ்பி ராஜன்யோ ஜெகதீபதிஹி. பிராமணன் பிரம்மதேஜஸ் அவனுக்குள்ளே விருத்தி அடையுமா. பிராமணன் படித்தா, ராஜா படித்தானா ஜகத்துக்கே பதி ஆகிடுவானா ராஜா படித்தான்னா. வைஷ்யா படத்து விற்பதிஹி. வைஷ்யன் படித்தான்னா அவன் செல்வத்தில் அதிபதி ஆகிடுவானா. சியாத் சூத்ரஹா சத்தமதாமியாத்து. சூத்ரன் படித்தானா அந்த குலத்துக்கே அவன் குலத்துக்கே அதிபதி ஆகிடுவானா. அப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவானா அவன் அந்த சூத்திரன் படித்தான்னா. இதுக்கு படித்தாலும் சரி கேட்டாலும் சரி. வைஷ்ய படன்னு அப்படின்னு சொல்லிருக்கு. படன்னு விற்பதிகி சியூத்
அதே மாதிரி சூத்திரன் படித்தான்னு சொன்னால் சத்தமிதாமியாத்து அவன் வந்து தன்னுடைய சூத்திர குலத்தில் தலைமை வகிப்பான் அப்படின்னு அர்த்தம். யாது இது இந்த புது சரித்திரத்தை 3 தடவை யாருன்னா கேட்டான்னு சொன்னால், அவன் ஆணோ பெண்ணோ கேட்டான்னு சொன்னால், அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் நல்ல அழகான நல்ல பிள்ளை உத்தமமான புத்திரன் பிறப்பானான். 3 தடவை இதை கேட்டான் இந்த புது சரித்திரத்தை. த்ரீகுத்வ இதம் ஆகர்ணிய நரோ நார்ய அதவா ஆத்ருதாக ஆதரவோடு கேட்டான்னு சொன்னால் அப்ரஜா சுப்ரஜதமோ, அதே சொல் தனம் இல்லாதவன் தனத்தை அடைவானான். நிர்தனக தனவத்தமக, அதே சொல்ல புகழ் இல்லாதவன் நல்ல புகழை அடைவானான். அஸ்பஷ்ட கீர்த்திகி சுயசோ, அது சொல் படிப்பே வராத மக்கா இருக்கானான், அவன் சிறந்த பண்டிதனாக இருப்பானான், பண்டிதனாக ஆயிடுவானான் இந்த புதுச்சரித்திரத்தை படித்தா. மூர்க்கோ பவதி பண்டிதக, அது மட்டும் இல்லை எல்லையற்ற மங்களங்களை கொடுக்கக்கூடியதான். இதம் ஸ்வஸ்தியனம், அமங்கலங்களை போக்கடிக்கக்கூடியதான். பும்சாம் அமங்கல்ய நிவாரணம், அது மட்டும் இல்லை நிறைய தனங்களை கொடுக்கக்கூடியது, தனதானியங்கள். தன்யம் புகழை கொடுக்கக்கூடியது. யசஸ்யம் ஆயுஷ விருத்தி அடைய செய்யக்கூடியது. ஆயுஷ்யம் ஸ்வர்கலோக சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதான். ஸ்வர்க்கியம் கலினுடைய தோஷத்தை போகக்கூடியதான். கலிமலாபகம், அது மட்டும் இல்லை இன்னும் தர்மம் அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தங்களையும் அள்ளி கொடுத்து விடக்கூடியதான் இந்த சரித்திரம். தர்மார்த்த காமம் மோக்ஷானம் சம்யக் சித்திம் அபுப்சிபிஹி, அஷ்டமா சித்திகளும் அவங்களுக்கு கைகூடும். எல்லாமே 4 புருஷார்த்தங்களும் கைகூடும் எல்லாமே. சத்தை எதிர்த்து அனுஷாவியம் சதுர்ணாம் காரணம் பரம், அப்படி சக்தியோடு கேட்டேன்னு சொன்னால் 4 புருஷார்த்தங்களும் அவனுக்கு சித்திச்சிடும். இதெல்லாம் சொல்லப்படுகிறது. நிறைய பலன்கள், அவ்வளோ பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புதுச்சரித்திரத்துக்கு. அணுதினமிதமாதரேன சுண்பன்னு புதுச்சரிதம் பிரதையன் விமுக்த சங்க பகவதி பவசிந்து போத பாதே சச்ச நிபுணம் லபதே ரதிம் மனுஷா. யார் இவன் ஒரு நாள் விடாமல் தினமும் பாராயணம் பண்ணுறானோ கேட்குறானோ அவன் எல்லா சங்கத்திலேருந்தும் பந்தத்திலேருந்து விடுபடுவான். விமுக்த சங்கா பற்றற்றவனாக யார் கேட்கிறானோ அவன் என்னென்னா பகவானத்தில் பக்தி உண்டாகும். அந்த சம்சார சாகரம் என்ற இவன் இந்த பாகவத திருவடி கமலங்களை பற்றி கொண்ட இவன் சம்சார சாகரத்தை சுலபமாக கடந்து விடுவான். அவன் பகவதி பவசிந்து போத பாதே ச நிபுணம் லபதே ரதிம் மனுஷ்யா. அப்படியேப்பட்ட பகவான் திருவடி கமலங்களை, சம்சார சாகத்தை கடக்கூடிய அந்த திருவடி கமலங்கள் தான் படகாக இருக்கக்கூடியது. அந்த திருவடி கமலங்களில் இவன் எல்லையற்ற பக்தி அடைவான் அப்படின்னு சொல்கிறார். சச்ச நிபுணம் லபதே ரதிம் மனுஷ்யா. அப்படிப்பட்ட சரித்திரம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ச சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே திரைவம்சாத்தியாய. இதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, இதை படிக்கணும் ஒரு ஆசை, சரித்திரத்தை அதான் படிச்சிட்டோம். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய. ராம 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 ராம.